சண்முகம் கண்களை விழித்தான். பக்கத்தில் கண்களை திருப்ப தாரா படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள். என்னாச்சு? வயிறெல்லாம் எரியுதுப்பா, தாங்க முடியல. மாத்திரை தரட்டா? நானே எடுத்து போட்டுக்கிட்டேன். என்னை ஏம்மா எழுப்பல? சீக்கிரம் எழுந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க ஆபீஸுக்கும் போகணுமே. ரொம்ப அதிகமா இருக்கா? அழத் தொடங்கினாள். சண்முகம் அவசரமாக படுக்கையை விட்டு எழுந்தான். ஒரு மாதிரி தவிப்பாகி விட்டது. பைக்ல உட்கார முடியுமா? இரு வந்துடுறேன். சரி. உள்ளே போய் அவசரமாக பல் தேய்த்து முகம் கழுவி கொண்டு வந்தான். டிரெஸ் மாற்றி கொண்டான். குழந்தைகள் இரண்டும் நல்ல உறக்கத்தில் இருந்தன. புறப்படு, வெளியே பூட்டிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். குழந்தைங்க எழுந்துட்டா? தெரியும், வா. அவளை அணைத்து பிடித்து வாசலுக்கு கொண்டு வந்தான். கதவை பூட்டிவிட்டு வண்டியை இறக்கினான் கீழே. மணி 4 விடிய கூட இல்லை. இருட்டு கப்பி கிடந்தது. நாய் ஊளை விட்டது. லாரிகளின் சத்தம் அவ்வப்போது எங்கேயோ பழைய சினிமா பாட்டு கேட்டது. பைக்கை ஸ்டார்ட் செய்தான். மெதுவா உட்காரு. சரியா உட்கார்ந்தியா? புடிச்சுக்கோ, கெட்டியா. தைரியமா உட்காருவியா? போலாமா? சண்முகம் தனியாரில் வேலை பார்க்கும் மனிதன். சாதாரண ஆபீஸ் வேலைதான். செக்ஷன் இன்சார்ஜ். சம்பளம் பிடித்தம் போக கையில் 7000 சொச்சம் வரும். தனியாக வெளியே அக்கவுண்ட்ஸ் எழுதுவதில் 2000 ரூபாய் வரும். 2 குழந்தைகள். பையனுக்கு வயது 9, பெண்ணுக்கு 6. சண்முகத்துக்கு 37 வயது. பணக்கார வாழ்க்கை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஓரளவுக்கு கண்ணியமாக குடும்பம் நடக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். போன வருடம் கூட தாரா நன்றாகத்தான் இருந்தாள். அதன் பிறகுதான் இந்த வயிற்று வலி பிரச்சனை தொடங்கிவிட்டது. அல்சர் என்றார்கள், இல்லை என்றார்கள், குடலில் ஏதோ பிரச்சனை என்றார்கள். பலவித டெஸ்டுகள், மருத்துவ வசதி. ஆனால் பிரச்சனையை இன்னமும் சரியாக டயக்னைஸ் பண்ண எந்த டாக்டராலும் முடியவில்லை. 2 முறை அட்மிட் ஆகி திரும்பவும் வந்துவிட்டால் இப்போது அதிகமாகிறது. சமீப காலத்தில் சண்முகம் படும் வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல. எத்தனை பண செலவு, லீவெல்லாம் வீணாகிறது. உடம்பு கஷ்டம் சமாளிக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு வர தொடங்கிவிட்டது. மாதம் மருந்துக்கே 1000க்கும் மேல ஆகிறது. தவிர இது மாதிரி அடிக்கடி டாக்டரிடம் வரவு, வீட்டில் 4க்கு எழுந்து டிஃபன் சமையலை முடித்து குழந்தைகளை எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு சண்முகம் ஆபீஸுக்கு புறப்படுவதற்குள் தலை சுழன்றுவிடும். சண்முகம் சமையல் கற்று வைத்திருந்த காரணத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சமாளிக்கவும் உடம்பு மனதில் தெம்பு வேண்டாமா? கிளினிக் வந்து விட்டது. அவளை எப்போதும் பரிசோதிக்கும் டாக்டர் தான். பார்த்தார். சண்முகம், புதுசா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கிறாரு டெல்லியில இருந்து. வயிறு சம்பந்தப்பட்ட டாக்டர். நிச்சயமா அவரால் நல்ல ஒரு பதில உங்களுக்கு சொல்ல முடியும். சரி டாக்டர், நானே பிக்ஸ் பண்ணி தரேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ பெயின் ரிலீவர் போட்டிருக்கேன், அட்மிஷன் வேண்டாம். இருவரும் வீடு திரும்பி விட்டார்கள். நீ படு, நான் வேலைகளை ஆரம்பிக்கிறேன். தாரா படுத்து விட்டாள். சண்முகம் மளமளவென வேலைகளை தொடங்கி விட்டான். சண்முகம் பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன். அப்பா அம்மா உயிருடன் இருக்கிறார்கள். இவர்கள் அண்ணன் தம்பி 6 பேர், சிஸ்டர்ஸ் 3 பேர், 9 பெத்தவள் அம்மா. 6 பேரில் சண்முகம் 4வது தான். முதலில் கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தார்கள். 2வது அண்ணனுக்கு மும்பைக்கு மாற்றலாகிவிட அண்ணியை அழைத்து கொண்டு போய்விட்டான். 3வது அண்ணனுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் ஃபேக்டரி இருந்ததால் வந்து போவது கஷ்டம் என அதே ஊரில் குடித்தனம் வைத்து விட்டான். சகோதரிகள் கல்யாணமாகி ஒருத்தி தவிர மற்ற இருவரும் வெளியூரில். ஒரு தம்பி கல்யாணம் ஆனவன் அயல் நாட்டுக்கு போய்விட்டான். கடைசி தம்பி நடிகன். பெரிய கதாநாயக நடிகன் அல்ல, ஆனால் நடிப்பில் சம்பாதிக்கிறான். திருமணம் ஆகாத 27 வயது கட்டை பிரம்மச்சாரி. பெரிய அண்ணன் வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறார்கள். பெரிய அண்ணனுக்கு 50 வயது. 18 வயதில் கல்லூரியில் படிக்கும் ஒரு பெண், ஒரே மகன்தான். சண்முகம் பெரிய அண்ணனுடன் கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தான். முதலில் எல்லோருடனும் கலந்து பழகிய தாரா படிப்படியாக விலகத் தொடங்கினாள். பிரச்சனைகளை இவள் உருவாக்கினாளா அல்லது மற்றவர்களா என தெரியவில்லை. ஆனால் சுருக்கென கோபம் வந்துவிடும் தாராவுக்கு. அந்த வேகத்தில் வார்த்தைகளை கொட்டி விடுவாள். அப்படி அம்மாவிடம் இவள் பேச போக அது பெரிய இஷ்யூ ஆகிவிட்டது. அம்மா அழத் தொடங்கி ரகளையாகி வாத பிரதிவாதங்கள் முத்தி போய் அன்று இரவே, என்னங்க வேற வீடு பாருங்க, நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது. இரு தாரா, பேசிக்கலாம். என்ன பேசுறது? உங்க அம்மா அப்பா தாறுமாற பேசிட்டாங்க. உங்க அண்ணனும் ஆதரவு. நீயும் பதில் சொன்ன இல்லையா? பின்ன சொல்லாம இருப்பனா? தானிக்கு தீனி சரியா போச்சுன்னு விட்டுடு. இல்லைங்க, இனிமே என்னால ஒரு நாள் கூட இந்த வீட்டுல வாழ முடியாது. அவங்க பேசுவாங்க, நான் ஊமையா இருக்க முடியுமா? சண்முகம் மௌனமாக இருந்தான். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு சண்டை தினசரி தொடர்ந்தது. அம்மாவே அழைத்து, சண்முகம் நீ தனியா போயிடு, உன் பொண்டாட்டியோட அராஜகம் தாங்கல. அழுதாள் அம்மா.
சண்முகத்துக்கு கூட்டை விட்டு பிரிகிறோமே என்றிருந்தது. உடனடியாக வீடு கிடைத்து விட்டது. மகளுக்கு அப்போது வயது 2, பையனுக்கு 5. தனியாக குடித்தனம் என்ற போது சுலபமாக இல்லை, மண்டை இடித்துக் கொண்டிருந்தது. எப்படியோ சமாளித்து ஒரு விதம் செட்டில் ஆகிவிட்ட இந்த நேரம், இவளது நோய் முதலில் அட்மிட் ஆன போது அப்பா அம்மா என குடும்பம் மொத்தமும் தாராவை வந்து பார்த்தது. இது தொடர்கையாவதும் வருவது குறைந்தே நின்றே விட்டது. சண்முகம் மட்டும் பல சமயம் ஆபீஸில் அரை நாள் லீவு போட்டுவிட்டு பெற்றவர்களை பார்க்க போவான். திரும்பி வந்து விடுவான். அவர்கள் தாராவை திட்டி தீர்ப்பார்கள். மற்றவர்கள் தழுக்காக கெட்ட பேர் எடுக்காமல் தனி குடுத்தனம் போய்விட்டார்கள். சண்முகத்துக்கு மட்டும் கெட்ட பேர். காரணம் தாராவின் வாய். நாசுக்காக வெளியே வர தெரியாமல் சண்டையுடன் வரும்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தம் சண்முகத்துக்கு. சண்முகம் ஆபீஸில் வந்து உட்கார்ந்திருந்தான். வேலை ஓடவில்லை. அன்று சம்பள நாள். பட்ஜெட் போட்டுக் கொண்டிருந்தான். செக்ஷன் ஆபீசர் அழைத்தார். எஸ் சார், இன்னைக்கு புதுசா ஒரு லேடி வேலையில சேர்றாங்க. லேடிங்கிறத விட பொண்ணுன்னு சொல்லலாம். 21 வயசு. வேலை உங்க செக்ஷன்ல தான் போட போறேன். வேலை கத்து கொடுங்க. நான் நிறைய லீவ் போடுறேனே, அதுக்குத்தான் அவ உங்க ஆப்சன்ஸ்ல சமாளிப்பா இல்லையா? சரி சார். 11 மணிக்கு வந்து விட்டாள் ரேகா. ரிப்போர்ட் செய்து அரை மணி நேரத்தில் சீனியர் செக்ஷன் ஆபீசர் அழைத்து வந்தார் ரேகாவை. அறிமுகப்படுத்தினார். பால்கோவா நிறத்தில் பந்தய குதிரை போல தளதளவென இருந்தாள் ரேகா. வசீகரமான கண்கள். சுடிதார் போட்டிருந்தாள். ஆங்கிலம் அழகாக பேசினாள். தமிழ் தெரியுமா? நாங்க நார்த்ல இருந்தாலும் தமிழ் குடும்பம் தானே. வீட்டு பாஷை தமிழ் தான். உட்காருங்க. தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்னால வந்ததுண்டா? அப்பாவுக்கு அகமதாபாத்ல வேலை. நான் பிறந்தது இங்க தஞ்சாவூர்ல தான். 3வது மாசம் அங்க கொண்டு போனாங்க. அப்புறம் நடுவுல மொட்டை அடிக்க அது இதுன்னு கோயில் பிரார்த்தனைகளுக்காக 3 வயசு வரைக்கும் சவுத்துக்கு வந்திருக்கோம். அப்புறம் வரல. இப்பதான் வரேன். உங்க பேரண்ட்ஸ்? அங்கதான் இருக்காங்க. எங்க அண்ணன் கடைசி வருஷம் MBBS படிக்கிறான் கல்கத்தால. இங்க தங்கி இருக்கிறது எங்க சித்தி வீட்டுல. பட் நான் லேடிஸ் ஹாஸ்டல்ல தேடிப்பேன். ஏன்? நமக்கு ரிலேட்டிவ் வீட்டுல தங்க டெலிகேட்டா இருக்கு. நம்ம சுதந்திரம் போயிடும். வெரி குட். வேலைகளை பார்க்கலாமா? அவளுக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கினான். படபடவென புத்திசாலித்தனமாக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வேலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள். நிறைய சந்தேகங்கள் கேட்டாள். ஆர்வத்துடன் செயல்பட்டாள். சண்முகத்துக்கும் அவள் வந்த பிறகு உற்சாகமாக இருந்தது. அந்த வார கடைசியில் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் கிடைத்து விட்டது. தாராவை அழைத்து போனான். பரிசோதித்தார். டெஸ்டுகள் எடுத்து கம்ப்யூட்டர் மூலம் உடனடி ரிப்போர்ட்டுகளை வரவழைத்து பார்த்தார். குடல்ல இன்ஃபெக்ஷன் ஆகி குடல் டேமேஜ் ஆயிருக்கு. டாக்டர், ஒரு மேஜர் ஆபரேஷன் குடல்ல பண்ணணும். பண்ணிட்டா இந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிடலாம். சரி டாக்டர். ஆபரேஷனுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ஆகும். மிரண்டான் சண்முகம். தவிர முன்னும் பின்னும் செலவாகும். கிட்டத்தட்ட 60 ரூபாய்க்கு வந்துவிடும். சரி டாக்டர். இங்கேயுள்ள டாக்டர் முரளி இது தொடர்பான டாக்டர் தான். நான் அடுத்த மாசம் 7ஆம் தேதி வருவேன். 8ஆம் தேதி ஆபரேஷன். நீங்க 6ஆம் தேதி அட்மிட் பண்ணுங்க. முரளி ரெடி பண்ணி வைப்பாரு. சரி டாக்டர். அது வரைக்கும் பெயின் ரிலீவர் தரேன். டயட்ல இருக்கணும், ரெஸ்ட்ல இருக்கணும். நிச்சயமா. வீடு வந்து விட்டார்கள் மருந்துகளை வாங்கி கொண்டு. என்னங்க 60,000 ரூபாய்க்கு எங்கெங்க போறது? செஞ்சுதானே ஆகணும். லோன் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைச்சாலும் பிடித்தம் போக வர்ற சம்பளத்துல குடுத்தனம் பண்ண முடியாது. பிடித்தம் போகாம இருந்தா வித்ட்ராயலா? அவ்வளோ பணம் அதுல கூட கிடைக்குமான்னு தெரியல. சரி, நீ கவலைப்பட்டு உடம்ப அதிகம் பண்ணிக்காத. நான் சமாளிச்சுக்கிறேன். உள்ளே வந்து விட்டான். இரவு தூக்கம் வரவில்லை. பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாம் ஒன்று சேர்கிறது. என் வயதுக்காரங்க பல பேர் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? ஆபீஸில் கவலையாக இருந்தான். ரேகா அருகில் வந்தாள். சார், இந்த லெட்டரை எப்ப அனுப்பணும்? நான் அதை செக் பண்ணணும். இப்ப என் மனசு நிக்கல ரேகா. சாரி சார். அவள் இருப்பிடத்துக்கு போய்விட்டாள். உணவு இடைவேளை வந்ததும் ரேகா கேண்டீனுக்கு போய்விட்டாள். சாப்பாடு முடித்து திரும்பி வந்தாள். சார் சாப்பிட்டாச்சா? இல்லம்மா. ஏன்? எதுவும் கொண்டு வரல. நேரம் இல்ல, பிடிக்கல. அருகில் வந்தாள். சாருக்கு சொல்ற காரணமா ஆறுதல் கிடைச்சா சொல்லலாமே. அவன் நிமிர்ந்தான். சொல்லலாமா? அதுல தப்பில்ல. எனக்கும் ஒரு நல்ல நட்பு வேணும். மனச கொட்டி பகிர்ந்துக்க ஒரு சிநேகம் தேவை. அது ஆணா இருக்கணும்னு என்ன கட்டாயம்? பெண்ணா இருக்க கூடாதா? அன்றிலிருந்து தொடங்கி தினசரி கொஞ்சம் என பேச தொடங்கி விட்டான். சற்றே கவலையுடன் அவள் கேட்க தொடங்கியதும் சண்முகம் சகலத்தையும் அவிழ்த்து கொட்டி விட்டான். ரேகா அனுதாபத்துடன் அவனை பார்த்தாள். நான் என்ன செய்வேன் ரேகா? பணம், உடம்பு, மனசு எல்லாமே எனக்கு பிரச்சனையா இருக்கு. வித்ட்ராயல் போட்டா ஆபீஸ்ல 35 தான் சாங்ஷன் பண்ணுவாங்க. மீதி 25 வெளியில புரட்டணும். வட்டிக்கு வாங்கணும். வட்டி கட்டினா சம்பளத்துல இடிக்கும். பட்ஜெட் உதைக்கும். இப்படி ஒரு மிடில் கிளாஸ் அவஸ்தப்படுறதை விட சாகலாம்.
ப்ளீஸ் சார், அப்படியே சொல்றீங்க? நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. நாளைக்கு நான் ஹாஸ்டலுக்கு போறேன். வெரி குட். உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட மாட்டீங்களா? வாயேன், நான் தான் காஃபி கூட போட்டு தரணும். சிரித்தாள். வர்ற சண்டே வரேன் சார். அன்னைக்கு ஈவினிங் தான் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகணும். அப்படியா? ஆஸ்பத்திரியில ஒருத்தர் கூடவே இருக்கணும் இல்லையா? இருக்கணும். அவளையும் விட முடியாது, குழந்தைகளையும் தனியா விடக்கூடாது. நான் என்ன செய்வேன்? அவங்க மனுஷங்கெல்லாம் யாரும் இல்லையா? இருக்காங்க. ஆனா ரத்த பந்தங்கள் எதுவும் இல்ல. தூரத்து சொந்தம் ஒட்டாது. என் உறவுகள் வராது. ஒரு கஷ்டம்னா பகை பாராட்டலாமா? தெரியலம்மா, யார கேட்க முடியும்? ஒண்ணு செய்யலாம். புது அப்பாயின்மெண்ட்னா லீவ் போட முடியாது. அதனால உங்க வீட்ல வந்து தங்கிக்கிறேன். ரேகா, காலையில எழுந்து எல்லாம் செஞ்சு குழந்தைகளை அனுப்பிட்டு உங்களை ஆஸ்பத்திரியில வந்து பார்த்து சாப்பாட்டை கொடுத்துட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன். முடியுமாம்மா? மனசு உண்டுன்னா மார்க்கம் உண்டு. ஈவினிங் ஆபீஸ் விட்டு உங்க வீட்டுக்கு போய் குழந்தைகளை கவனிக்கணும். இதை நான் செஞ்சுட்டா டென்ஷன் இல்லாம நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கலாமே. ரேகா, அவள் கைகளை பிடித்து கொண்டான் சண்முகம். பெரிய அளவுல நீ உதவிகளை செய்ய போற. இந்த உதவிகளை உன்கிட்ட இருந்து ஒத்துக்கிறதா வேண்டாமான்னு பயப்படுறேன். ஏன் சார், குருவி தலையில பனங்கா தாங்குமா? உன் வயசுக்கு நாளைக்கு உனக்கு உடம்புக்கு ஒரு உபாதை ஏற்பட்டா உங்க அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? நானே சொல்லிக்கிறேன். கவலைப்பட வேற பிரச்சனையே இல்லையா உங்களுக்கு? சார், பணத்தால தற்சமயம் என்னால உதவ முடியுமான்னு தெரியல. கஷ்டம்தான். தேகத்தால செய்யலாம் இல்லையா? சண்முகம் கவலையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஆஸ்பத்திரியில நீங்க என் கூட இருந்துட்டா குழந்தைங்களை யார் பாத்துப்பாங்க? அத நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகி பிபி ஏறினா ஆஸ்பத்திரிக்கு போய் உபயோகம் இல்ல, ஆபரேஷனை நடத்த முடியாது. சரி, இது நியாயமான கவலை தான். எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் வருவாங்க. அவங்க கிட்ட குழந்தைகள் பொறுப்பை விட்டுருக்கேன். பயம் இல்ல. ரேகா அடுத்த 15 நிமிடங்களில் வந்து விட்டாள். வா ரேகா, தாராவிடம் அழைத்து போனான். என் கலீக் ரேகா குழந்தைங்களை பாத்துக்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கிறா. முடியுமா? நீங்க கவலைப்படாதீங்க, நிம்மதியா போங்க. சார் உங்க கூட இருப்பாரு. குழந்தைகளை கிட்டத்தட்ட மறந்துருங்க. தாரா அவள் கைகளை பிடித்து கொண்டாள். தேங்க்யூமா. குழந்தைங்க இரண்டும் வந்தன. அருண், உமா, இந்த ஆண்டி தான் உங்க கூட இருப்பாங்க. முதலில் குழந்தைகள் சற்று விலகித்தான் நின்றன. கார் வந்து விட்டது. ரேகா, நாங்க வரட்டுமா? இது ஹாஸ்பிட்டல் போன் நம்பர். உனக்கு என்ன வேணாலும் தகவல் கொடு. நீங்க புறப்படுங்க சார். கார் புறப்பட்டு போய்விட்டது. குழந்தைகளிடம் வந்தான். உங்க 2 பேருக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும்? நான் இங்க இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் கிடைக்கும். கமான். குழந்தைகள் இரண்டும் லிஸ்ட் தந்தன. வெரி குட். இப்ப கொஞ்சம் நேரம் நம்ம ஏதாவது விளையாடலாமா? குழந்தைகளே ஏதோ ஒரு விளையாட்டை சஜஸ்ட் செய்ய அவளும் உற்சாகமாக அவர்களுடன் சேர்ந்து விளையாடினாள். இரண்டும் குஷியாகிவிட்டன. இது மாதிரி யாரும் அவர்களுடன் விளையாடியதில்லை. வீடு எந்த நேரமும் சீரியஸாக இருக்கும். சத்தமாக ஆடியோ சிஸ்டத்தை போடக்கூடாது, அம்மாவுக்கு பாதிக்கும். இப்போது சத்தமாக கேட்டார்கள். சிடி போட்டு நடனம் ஆடினார்கள். இரவு 8 ஆனது. நான் சாப்பாடு ரெடி பண்றேன். சமையல் கட்டுக்குள் போனாள். முதலில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. அதன் பிறகு சுலபமாகிவிட்டது. குழந்தைகள் ஆலு பராட்டா கேட்டிருந்தார்கள். அதை தயாரிக்க தொடங்கினார். 8:45க்கு 2 பேரும் விரும்பி சூடாக சாப்பிட்டார்கள். ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. எங்க அம்மா முடியாதவங்க. எப்பவும் அப்பா தான் சமையல். காலையில பண்ணதை சூடு பண்ணி போட்டுருவாரு. கன்றாவியா இருக்கும். பாவம்மா, முடியல. அப்படி சொல்லக்கூடாது. எதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். நாங்க அப்படித்தானே இருக்கோம். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. சோ நான் சொல்றபடி கேட்கணும். நிச்சயமா எல்லாத்துக்கும் டைம் டேபிள் போட்டு தருவேன். ஸ்கூல்ல தர மாதிரி. அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா பரிசு தருவேன். சரி ஆண்டி. காலை எழுந்து படிப்பது முதல் இரவு படுக்கைக்கு போவது வரை டைம் டேபிள். படிப்பு, சாப்பாடு, டிவி, மியூசிக், விளையாட்டு எல்லாம் வேணும். ஓகே? சரி ஆண்டி. காலை 4 மணிக்கு அலாரம் வைத்து எழுந்தாள். வேலைகளை தொடங்கி விட்டாள். டிஃபன், சாப்பாடு என சகலமும் தயாரித்து பூஜை அறையில் விளக்கேற்றினாள். வாஷிங் மெஷினில் துணி தன் பணியை செய்து கொண்டிருந்தது. வீடு பெருக்கி துடைத்தாள். தூங்கி ஆடும் குழந்தைகளை அவ்வப்போது எழுப்பி படிக்க வைத்தாள். ஹாட் பேக்கில் ஆஸ்பத்திரிக்கு தேவையான உணவு வகைகள், பிளாஸ்கில் பால் என சேகரித்துக் கொண்டாள். காலை 7:30க்குள் சகலமும் தயாராக குழந்தைகளை ரெடி பண்ணி சாப்பிட வைப்பதற்குள் 8:15. ரிக்ஷா வந்தது. அவர்களை அனுப்பிவிட்டு அவசரமாக கதவை பூட்டிக் கொண்டு வாசலில் இறங்கினாள். சண்முகத்தின் டிவிஎஸ் 50 இருந்தது. அதை எடுத்துக்கொண்டாள். புறப்பட்டாள். ஆஸ்பத்திரிக்கு 1/2 மணி நேரத்தில் அதில் வந்து விட்டாள். வா ரேகா, இதுல டிஃபன், சாப்பாடு, காஃபி எல்லாம் இருக்கு. எனக்கு டைம் ஆச்சு. ஈவினிங் வர. குழந்தைங்க சமத்தா இருந்தாங்க. போய்கொண்டே இருந்தாள். சண்முகம் பிரமித்தான். தாராவுக்கு டயட் தான். ஆஸ்பத்திரியில் இட்லி தந்திருந்தார்கள். சண்முகம் டிஃபன் சாப்பிட்டான். ரேகாவின் கைப்பக்குவம் பிரமாதமாக இருந்தது. நாளை ஆபரேஷன் என்பதால் இன்று பல டெஸ்ட்களும் நடந்தன. ஆபரேஷனுக்கு அவளை தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். சண்முகம் அருகில் வந்து உட்கார்ந்தான்.
குழந்தைங்க ரெண்டும் கவலையே படாத, ரேகா கவனமா பாத்துப்பா. அந்த பொண்ணுக்கு குடும்பம் இல்லையா? கல்யாணம் ஆகல, ஹாஸ்டல்ல இருக்கா. நமக்காக இப்ப வெக்கேட் பண்ணிட்டு வந்திருக்கிறா. அப்புறம் இடம் கிடைக்குமா? நீ ஆபரேஷன் முடிஞ்சு போனதும் 3 மாசம் நிச்சயமா பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். அப்ப யாரு பாத்துக்கிறது? என்னால எல்லாத்தையும் கவனிக்க முடியுமா? கடவுளா பார்த்து இந்த பொண்ணை அனுப்பி இருக்கிறாரு, உபயோகப்படுத்திப்போம். தாரா அதற்கு மேல் பேசவில்லை. மறுநாள் விடிந்தது. 8 மணிக்கு தியேட்டருக்கும் கொண்டு போய் விட்டார்கள். 8:45க்கு ரேகா வந்தாள். இந்தாங்க சார். ரொம்ப கஷ்டப்படுறியாமா? சேச்ச, நேத்திக்கு 4க்கு எழுந்தேன், பத்தல. இன்னைக்கு 3:30க்கே எழுந்துட்டேன். ரிலாக்ஸ்டா செய்ய முடிஞ்சது. உன்னை கசக்கி பிழியறோமோ? நான் என்ன துணியா? கேட்டுவிட்டு கலகலவென சிரித்தாள். நான் வரேன். ரேகா, டிஸ்பாட்ச்ல உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். புறப்பட்டு விட்டாள். இந்த பெண்ணுக்கு என்ன தலையெழுத்து? ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்து படுக்கையில் கொண்டு வந்து போட்டார்கள். நினைவு திரும்ப மறுநாள் ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு டென்ஷன் முடிந்து விட்டது. சண்முகத்துக்கு வெளியே போக முடியாததால் தொலைபேசி மூலம் பணத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான். நண்பர்கள் நிறைய என்பதால் ஓரளவு உதவினார்கள். ஆபீஸ் மூலம் அணுகியவர்கள் தந்தார்கள். பணம் கைக்கு வர தொடங்கிவிட்டது. ஆபரேஷன் முடிந்து முதல் 3 நாட்கள் தாரா ரொம்பவும் அவஸ்தைப்பட்டாள். அதன் பிறகு படிப்படியாக சரியாக தொடங்கிவிட்டது. 4வது நாள் ரேகா வரும்போது தாரா விழித்திருந்தாள். குழந்தைங்க ரெண்டும் எப்படிமா இருக்கு? உங்க 2 பேரையும் மறந்துட்டாங்க. அவள் சந்தோஷமாக சொன்னது தாராவுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. கவலையே படாதீங்க, பல வேலைகளை சுயமா அவங்களே செய்யற அளவுக்கு பயிற்சி கொடுத்திருக்கேன். உங்களை இனிமே எதுக்குமே அவங்க நாட மாட்டாங்க, சரியா? போய்விட்டாள். சண்முகம் டிஃபன் சாப்பிட தொடங்கினான். என்ன டிஃபன்? இன்னைக்கு ரவா தோசை, சட்னி, சாம்பார். பிரமாதமா இருக்கு. ஒவ்வொரு ஐட்டமும் எப்படி பண்றா தெரியுமா? தாரா பேசவில்லை. நான் இப்ப டென்ஷன் இல்லாம இருக்கேன். என்னோட பாரங்கள் பலதையும் அந்த பொண்ணு தான் தோள்ல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறா. மேலும் நாட்கள் ஓடின. 12 நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்படி நேர்ந்தது. தாரா உட்கார்ந்து சண்முகத்தின் உதவியோடு அந்த அறைக்குள் மெல்ல மெல்ல நடந்து ஒரு மாதிரி தேவலை என்ற நிலைக்கு வந்து விட்டாள். டாக்டர் வந்து பார்த்து டிஸ்சார்ஜ் கொடுத்து விட்டார். நாளைக்கே கூட்டு போலாம், ஆனா கண்டிப்பா 3 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருந்தே ஆகணும். சரி டாக்டர். மருந்துகளை தவறாம சாப்பிடுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடணும். சரி டாக்டர். மறுநாள் காலை ரேகா வந்த போது விவரத்தை சொன்னான். எத்தனை மணிக்கு டிஸ்சார்ஜ்? ஈவினிங் தான். நான் வந்துடுறேன், வண்டி கொண்டு வரட்டுமா? இல்லம்மா, போன் பண்ணி நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். மாலை அவளை சண்முகம், ரேகா இருவருமாக சேர்த்து வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார்கள். ரேகா படுக்கை விரித்து தயாராக வைத்திருந்தாள். தாரா வந்து படுத்து விட்டாள். மூச்சு வாங்கியது. குழந்தைங்க எங்க? 2 பேரும் டியூஷன் போயிருக்காங்க. கண்களை மூடிட்டு படுத்தாரா. உள்ளே வந்தான். இனிமே உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ரேகா. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நானே செஞ்சுப்பேன். வீட்லயும் அவங்கள கவனிக்கிறதா உங்க வேலை. குழந்தைகள் வந்தன. அம்மாவிடம் பேருக்கு கொஞ்சம் நின்று விட்டு உள்ளே வந்து விட்டார்கள். தாராவுக்கு கோபம் வந்தது. அவர்களை ரேகா கையாளும் விதம் சண்முகத்தை பிரமிப்பில் ஆழ்த்தியது. அத்தனை பிரமாதமாக 12 நாட்களில் குழந்தைகளை வடிவமைத்திருந்தாள். இரவு உணவுக்கு டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்தான். சுட சுட ஆப்பம். ரேகா, இவ்வளவு பிரமாதமா ஒவ்வொரு ஐட்டத்தையும் செய்ய எங்க கத்துக்கிட்ட? எங்க அம்மா கிட்ட. குழந்தைகள் சாப்பிட்டு விட்டு உறங்க போய்விட்டார்கள். ரேகாவும் குழந்தைகளோடு போய் படுத்து விட்டாள். சண்முகத்துக்கு சந்தோஷமாக இருந்தது. பெரிதாக ஒரு தொகை செலவாகனாலும் குடும்பம் உருக்குலையவில்லை. அந்த வகையில் ரேகாவுக்கு மானசீகமாக நொடிக்கு நொடி நன்றி சொல்லிக் கொண்டிருந்தான். தாரா வீட்டுக்கு வந்து 3 வாரங்கள் ஆகிவிட்டன. வீட்டுக்குள் ஓரளவு நடமாடத் தொடங்கிவிட்டாள். சண்முகம் 2 வாரங்கள் வீட்டில் இருந்து விட்டு இன்று காலைதான் டியூட்டியில் சேருவதாக இருந்தான். ரேகா, 2 பேருமா வண்டியில போயிடலாம். சரி சார். சண்முகம் தன்னாலான உதவிகளை ரேகாவுக்கு செய்ய தொடங்கிவிட்டான். இருவரும் மொப்பெட்டில் ஏறி ஆபீஸுக்கு போவதை ஜன்னல் வழியாக பார்த்தாள் தாரா. அவளுக்கு அது பிடிக்கவில்லை. டிஸ்சார்ஜ் ஆகி வந்த முதலே சண்முகமும் குழந்தைகளும் அவளிடம் அதிகமாக ஒட்டி கொள்வது தாராவுக்கு பிடிக்கவில்லை. சண்முகம் மனைவியை கவனித்துக் கொண்டதால் ரேகா அவள் பக்கம் அதிகம் வரவில்லை. வீட்டை ஒரு முறை பார்த்தாள். பிரமாதமாக இருந்தது. ஒரு தூசு தும்பு இல்லை. பளிங்கு போல இருந்தது. வீட்டின் முகமே மாறி இருந்தது. சமையல் கட்டும் வேறு மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்தது. சண்முகம் அதை சொல்லி சொல்லி ரேகாவை சிலாகித்துக் கொண்டிருந்தான். தாராவுக்கு இன்னும் எரிச்சலானது. பேசிவிட வேண்டும் என்று அவரிடம் இது தொடர்பாக விவாதித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒரு 3வது மனுஷி எந்த உறவும் இல்லாமல் நிரந்தரமாக இங்கு தங்குவது முறையல்ல. எதற்கும் ஒரு எல்லை உண்டு. மாலை வந்தது. இருவரும் ஒன்றாக மொப்பெட்டில் வந்து இறங்கினார்கள். குழந்தைகள் அவளை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடித்தன. அவர்களுடன் ஐக்கியமாகிவிட்டாள். ஆண்டி, இன்னைக்கு நைட் பூரி பண்ணுங்க. அவ்வளவுதானே, வெளுத்து கட்டிடலாம். சண்முகம் காஃபி குடித்து விட்டு தாராவிடம் வந்தான். எப்படி இருக்க? பரவாயில்ல, இப்படி உட்காருங்க.
சொல்லு. நான் ஓரளவு நடமாட தொடங்கியாச்சு. இனிமே நீங்க என்ன கவனிக்க வேண்டாம். சரி, வீட்டு வேலைகளை கவனிக்கலாம். ரேகாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கேன். நான் அதை சொல்லல. பின்ன ரேகாவை ஹாஸ்டலுக்கு அனுப்பிடலாம். அதுக்கு இப்ப அவசரம் இல்ல. ஹாஸ்டல்ல இடம் தேட 4 நாள் அலையணும். என்னங்க, ஒரு அந்நிய பொண்ணை இத்தனை நாள் வீட்டுல தங்க வச்சுக்கிறது சரியில்லை. அவளுக்கு சம்மதம், நமக்கு எந்த வித கஷ்டத்திலும் இல்ல. நம்ம 2 பேரையும் விட்டு குழந்தைங்க இருந்தா சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும்? என்ன பேசுறீங்க? நீ படுத்துட்ட, குழந்தைகளை கவனிக்க என்னால முடியல. 10 ரேங்குக்கு மேல இருந்த 2 பேரும் 3க்குள்ள வந்திருக்காங்க. பெரிய விஷயம் இல்லையா? சாப்பாடு, டியூஷன், பாட்டு கிளாஸ் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. அவ போக வேண்டாம். சரி, எத்தனை காலம் இருப்பா? நம்ம வீடு சாஸ்வதமா? நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்க வேண்டாமா? நடக்கட்டும். அப்படி நடந்தா சந்தோஷமா அனுப்பி வைப்போம். இப்ப தொந்தரவு பண்ணாத. உள்ளே போய்விட்டான். தாரா வந்து படுக்கையில் உட்கார்ந்தாள். உமா வந்தது. உள்ளே, உமா இங்க வா. என்னம்மா? வாயேன். அருகில் வந்து நின்றது. அம்மாவை நீ மறந்துட்டியா? இல்லம்மா, உனக்கு என்ன வேணும்? அம்மா ஒண்ணு கேட்பேன். என்ன? ரேகா ஆண்டி ரொம்ப நாள் நம்ம வீட்டுல இருக்க முடியாதே. ஏன்? அப்படி எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அவ சொல்லல, நான் சொல்றேன். இருப்பாங்க, இருக்கணும். நாங்க போக விட மாட்டோம். அம்மாவை உதறிவிட்டு ஓடிவிட்டது. தாராவுக்கு பற்றி கொண்டு வந்தது. பெற்ற தாய் என்னிடம் நின்று ஒரு நிமிடம் பேச பொறுமை இல்லை. அவளிடம் ஓடுகிறது. இது சரியில்லை. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். சண்முகம், ரேகா புறப்பட்டு போக பக்கத்து வீட்டு பெண்கள் 2 பேர் காலை 11 மணிக்கு வந்தார்கள். தாரா, எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, இப்ப வீட்டுல நடமாட தொடங்கிட்டேன். கொஞ்சம் நோய் பற்றி, டயட் பற்றி எல்லாம் கேட்டார்கள். யார் அந்த பொண்ணு? சொந்தக்காரியா? இல்ல. ஆமா. யாரா இருந்தாலும் அவளை ரொம்ப நாள் வீட்டோட வச்சுக்காத. ஏன்? உங்க வீட்டுக்காரர் கிழவரா? அவரும் வாலிப வயசுதான். இது சும்மா ஜாதி குதிரை கணக்கா இருக்குது. குழந்தைங்க நல்லா ஒட்டிக்குது. எல்லாருமா சேர்த்து கடைசியில உங்களை ஓரம் கட்டிட போறாங்க. தாராவுக்கு திக்கென்றது. சேச்ச, என் வீட்டுக்காரர் நல்லவர். இப்ப நல்லவர் தான். என்னைக்கும் அப்படி இருப்பார்னு என்ன நிச்சயம்? தாராவுக்கு கோபம் வந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். இந்த பாருங்க, பல பேர் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. பச்சையா சொன்னா, கொஞ்சம் மாசங்களா நீங்க நோயாளி. உங்க புருஷன் எத்தனை காலம் பட்டினியா இருப்பாரு? அவருக்கு பசிக்காதாடி? தாராவுக்கு திக்கென்றது. இப்ப நீங்க இருக்கிற அந்த உடல்நிலையில அவருக்கு சமைச்சு நீங்களே பரிமாற முடியாது. வீட்டுல நீங்க மட்டுமே இருந்தா பிரச்சனை இல்ல. அவ சமைக்கிறா, பரிமாறவும் வந்துட்டா. இது ஆபத்து இல்லையா? புரிஞ்சுக்கங்க. போய்விட்டார்கள். ஒழுங்காக இருந்த பெண்ணுக்குள் விஷம் தூவி விட்டார்கள். தாரா தவிக்க தொடங்கினாள். இது ஆற போடக்கூடாது. போட்டா ஆபத்தா முடிஞ்சிடும். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை கட்டியானும். காத்து கொண்டிருந்தாள். மாலை 6க்கு சண்முகம், ரேகா இருவரும் வந்தார்கள். 7 மணி சுமாருக்கு ரேகாவை தாரா அழைத்தாள். என்ன? நீ இனிமே ஹாஸ்டல்ல பாத்துக்கலாம் ரேகா. நான் தெளிஞ்சிட்டேன். எனக்கு இங்கிருந்து போகணுங்கிற எண்ணம் இல்ல. குழந்தைங்கள் அப்செட் ஆயிடுவாங்க. நான் பெத்த குழந்தைங்க. அவங்க 2 பேரும் எதிர்காலத்துல எப்படி இருக்கணும்னு நான் தீர்மானிக்கிறேன். குரலில் கடுமை இருந்தது. ஹாஸ்டல் கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம். அவள் பேசவில்லை. என் குடும்பத்தை, குழந்தைகளை அழகா இத்தனை காலம் பராமரிச்ச ஒன்ன நான் மறக்க மாட்டேன். அவள் 4 அடி நடக்க, ரேகா நில்லு. என்ன? நீ போக கூடாதுன்னு அவர் சொல்லுவாரு. அதை மதிக்க வேண்டாம். நான் சொல்றத நீ கேளு. ஓகே? ரேகா உள்ளே வந்து விட்டாள். சண்முகம் வந்ததுமே மொட்டை மாடிக்கு வந்து விட்டான். குழந்தைகளும் அங்கே விளையாடி கொண்டிருந்தன. ரேகா இரவு உணவுக்கான பணிகளை தொடங்கி விட்டால். அது வேகமாக நடந்து கொண்டிருந்தது. குழந்தை உமா ஓடி வந்து, அப்பா உங்களை வர சொல்றாரு. அந்த வாக்கியம் தாரா காதிலும் விழுந்தது. வேலையா இருக்கேன், இப்ப வர முடியாதுன்னு சொல்லு. குழந்தை ஓடிவிட்டது. சண்முகம் இறங்கி வந்தான். புது டிஃபன் ஏதோ தயாரித்துக் கொண்டிருந்தாள். நான் ஹெல்ப் பண்ணட்டுமா ரேகா? நிமிர்ந்தான். லேடிஸ் ஹாஸ்டல்ல உடனடியா இடம் கிடைக்குமா? யாருக்கு? எனக்கு தான். இந்த வீட்டுல இருந்து போக போறதா யார் சொன்னது? நான் சொன்னேன். தாரா நுழைந்தாள். தாரா, நீ போய் படுமா. என்ன இது? நான் படுத்துட்டே இருந்தா என் குடும்ப வாழ்க்கை படுத்துரும். அதான் எழுந்து உட்கார்ந்துட்டேன். ரேகாவை இதுக்கு மேல கஷ்டப்படுத்துறது முறையில்ல. அனுப்பிடலாம். அவளுக்கே போக இஷ்டம் இல்ல. குழந்தைகள் துடிச்சு போயிடும். சொன்னா புரிஞ்சுக்கோ. இங்க நான் துடிக்கிறேன், உங்க புத்தி மாறிடாம இருக்கணுமேன்னு. சண்முகம் சடாரண திரும்பினான். இதுக்கு என்ன அர்த்தம்? ரேகா எழுந்து வந்தாள். சார், இந்த சந்தேகம் மேடத்துக்கு எப்ப வந்தாச்சோ அப்பவே இந்த வீட்டுல நான் இருக்கிறது நியாயம் இல்ல. நாளைக்கு நான் புறப்பட்டு போய் தோழி வீட்டுல தங்கிக்கிட்டு ஹாஸ்டல் தேடிக்கிறேன். நோ நோ நோ, நீ போக கூடாது. அவளே போறேன்னு சொல்லும்போது நீங்க ஏன் தடுக்கணும்? சடாரண திரும்பினான் சண்முகம். இப்ப அவளே போறேன்னு சொன்னாளா, இல்ல நீ சொல்ல வச்சியா? சரி, நான் தான் சொன்னேன்னு இருக்கட்டும். இப்ப என்ன? தாரா, இது தப்பு. உதவி செய்த உன்னதமான ஒரு பொண்ணையும் கட்டுன புருஷனையும் இணைச்சு வச்சு பாக்குறது மகா கேவலம்.
நீ மனுஷிங்கிற லெவலுக்கு கீழே இறங்குனது கொடுமை. நிறுத்துங்க, ஊரே பேச தொடங்கியாச்சு. சார், நீ இருமா, ஊர்னா யாரடி? உன்ன மாதிரி 4 பேர் இருக்கிற இடம் தானே ஊரு. நிச்சயமா அந்த 4 பேர் கூட ஒட்டி வாழணும் இல்லையா? ஒட்டிக்கோ. நீ படுத்திருந்த நேரத்துல நம்ம தெருவுல உள்ள யாரும் உன்னை வந்து பார்க்க கூட இல்ல. ஞாபகம் இருக்காடி? நீ நலிஞ்சப்போ ஏன்னு கேட்கல. நீ குணமானதும் குடிய கெடுக்க வர்றாங்களா? சரி, ஊர் சொல்லல, நான் சொல்றேன். ரேகா இனி இந்த வீட்டுல இருக்க கூடாது. சண்முகம் நிலை குலைந்தான். ரேகா அவனை பார்த்தாள், உள்ளே போய்விட்டாள். அடிப்பாவி, உன் மனசுல இவ்ளோ விஷம் வச்சிருக்கியா? உதவி செஞ்ச நம்ம வீட்டுக்காக தன்னை தேய்ச்சிக்கிட்ட பொண்ண ஒரு நொடியில தூக்கி வீசிட்டியே. அவள் பேசவில்லை. குழந்தைகள் வந்தன. சண்முகம் 2 பேரையும் அழைத்தான். என்னப்பா? ஆண்டிக்கு ஊர்ல சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லை, தந்தி வந்திருக்கு, ஆண்டி புறப்பட்டுட்டே இருக்கிறாங்க. போகக்கூடாது. உமா அழத் தொடங்க. என்ன உமா இது? ஆண்டி இந்த வீட்டுல பணையம் வச்சிருக்கிறா? ஆண்டி கூட ஊருக்கு நானும் போவேன். நிமிர்ந்தான் சண்முகம். இரண்டும் பிடிவாதத்தின் உச்சியில் போய் நின்று கொள்ள சண்முகம் தவித்தான். ரேகா வெளிப்பட்டாள். இருட்டி போச்சு, இப்பவா போறா? ரேகா திரும்பி தாராவை பார்த்தாள். மனசு வெளிச்சமா இருந்தா புற இருட்டு பாதிக்காது, வரட்டுமா? குழந்தைகள் ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கின. ரேகாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. மண்டியிட்டாள். அருண், உமா 2 பேரும் தயவு செஞ்சு சமத்தா இருக்கணும். நான் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாச்சு, புறப்பட்டு போறேன். நீங்க இல்லாம எப்படி ஆண்டி நாங்க இருப்போம்? ஏன் பெத்த அம்மா நான் செத்தா போயிட்டேன்? தாராவின் குரல் கொந்தளித்தது. ரேகா அவளை பார்த்தாள். பிளீஸ், குழந்தைங்களுக்கு எதுவும் புரிய வேண்டாமே. பிரச்சனை பெரியவங்களை தாண்ட வேண்டாம். பிஞ்சில வெம்பிட்டா மனநோய் தான் மிஞ்சும். நானும் படிச்சவதான். நான் வரேன். பசங்களா, ஆண்டிக்கு அவசரம். என் மேல அன்பு வச்சிருந்தா டாட்டா காட்டுங்க பாக்கலாம். இரண்டும் அழுது கொண்டே வாசல் வரை வந்தன. ரேகா இருட்டில் கலந்து மறைந்தாள். குழந்தைகள் வெறுப்புடன் போய் படுத்து விட்டன. சண்முகம் தரையில் மல்லாந்து படுத்து விட்டான். தாரா எழுந்து வந்தாள். சாப்பிட வாங்கடா. பதிலே இல்லை. பசங்களா, உங்களைத்தான். எங்களுக்கு வேண்டாம். என்னங்க நீங்க? வயிறு ரொம்ப நீ போட்டுட்டியே, அப்புறம் இந்த சாப்பாடு இறங்குமா? அருகில் வந்தாள் தாரா. நான் சொன்னது யதார்த்தம், உலக நியாயம். ஒரு மனைவியோட ஸ்தானத்துல இருந்தா அந்த கஷ்டம் தெரியும். எல்லாம் பழகும், சரியாவும். யாரும் இங்க சாஸ்வதம் இல்ல. பேருக்கு சாப்பிட்டு விட்டு படுத்தார்கள். நள்ளிரவில் முனகல் சத்தம் கேட்டது. சண்முகம் எழுந்தான். முனகல் வந்த திசையை பார்த்தான். குழந்தைகள் பக்கத்தில் இருந்துதான் எழுந்து போனான். உமாதான் முனகியது. தொட்டால் நெருப்பாக கொதித்தது. சண்முகம் பதறிவிட்டார். விளக்கை போட்டான். அவனிடம் ஒரு பதட்டம் தொற்றிக் கொண்டது. தாரா எழுந்து ஓடி வந்தாள். குழந்தைக்கு ஜோரம் கொதிக்குது பாரு. என்னவோ முனகரா? அருகில் காதை வைத்து கேட்டாள் தாரா. ரேகா ஆண்டி போகாதீங்க, ரேகா ஆண்டி. தாரா முகம் மாறியது. சண்முகமும் அதை கேட்டான். பாத்தியா, அவசரப்பட்டா வர விளைவு இதுதான். குழந்தையோட பிஞ்சு மனசுல வேரூன்றி கிடக்குறா அவ. அவளை சுலபமா விரட்டிட்டோம், பாதிப்பு குழந்தைக்கு. இப்ப என்ன செய்யலாம்? டாக்டர் இந்த நேரத்துல வரமாட்டாரு, நான் ஆட்டோ கொண்டு வரேன். ஓடினான். சில நொடிகளில் ஆட்டோ வந்தது. அருணை எழுப்பி உள்ளே வைத்து பூட்டிவிட்டு குழந்தையோடு இருவரும் புறப்பட்டார்கள். டாக்டரிடம் வந்து சேர்த்தார்கள். பரிசோதித்தார். மை காட், 104 தாண்டுது. இது ஃபிட்ஸ்ல கொண்டு போய் விட போகுது. உடனே அட்மிட் பண்ணணும். குழந்தையை எமர்ஜென்சியில் போட்டு வேண்டிய சிகிச்சைகளை தொடங்கி விட்டார்கள். தாரா முகம் பெயரைந்த தினசில் இருந்தது. டாக்டர் வெளிப்பட்டார். யாரு ரேகா? எங்க ரிலேட்டிவ் பொண்ணு. குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்ப கூட இல்லையா? இல்ல, வெளியூருக்கு போயிருக்கிறா. தேடி பிடிச்சு கொண்டு வாங்க. அவங்கதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், சீக்கிரம். சண்முகம் தவித்தான். ரேகா இருக்கும் இடம் சண்முகத்துக்கு தெரியாது. ஒரு தோழி வீட்டில் இருந்து விட்டு பிறகு ஹாஸ்டலை தேடிக் கொள்வதாக சொல்லி இருந்தாள். நாளைக்கு ஆபீஸ்க்கு வர வரைக்கும் பொறுத்தாக வேணும். அது வரைக்கும் குழந்தை தாங்குமா? நெஞ்சுக்குள் பீதி சுழன்றது. தாரா அதைவிட மோசமான நிலையில் இருந்தாள். டாக்டர் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தார். சிவப்பு விளக்கு அறை வாசலில் எரித்து வயிற்றை கலக்கியது. ஒரு மாதிரி விடிந்தது. அபாய கட்டத்தை குழந்தை தாண்டவில்லை. சண்முகமும் தாராவும் புழுவை போல துடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நொடியும் நரகமாக இருந்தது. சண்முகம் புறப்பட்டு ஆபீஸ் வாசலுக்கு வந்து விட்டான். வேண்டாத தெய்வம் இல்லை. சோ, அவள் எங்க இருக்காளோ என்று விலாசத்தை வாங்கி வச்சிருக்கணும். தப்பு செஞ்சிட்டனே. ஆத்திரம் முழுக்க தாராவின் மேல் திரும்பியது. படுபாவி, குழந்தைக்கு ஏதாவது நேர்ந்துட்டா நிச்சயமா நீதான் காரணம். உள்ளுக்குள் ஒரு ஓலம் புறப்பட்டது. சரியாக 9:50க்கு ரேகா ஆடி அசைந்து வந்து கொண்டிருந்தாள். சண்முகம் ஓடினான். ஓடி வரும் அவனை பார்த்து ரேகா பதற. சண்முகம் விவரத்தை சொல்லி முடித்ததும் அழுது விட்டாள். ரேகா ஆடி போனாள். அவனுடன் உடனே புறப்பட்டாள். ராத்திரி முழுக்க நரகமா இருந்தது ரேகா. குழந்தை பிழைக்கணுமேனு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. கடவுள் கைவிட மாட்டாரு.
இருவரும் பறந்தார்கள். ஏறத்தாழ ஆஸ்பத்திரியை அடைந்து விட்டார்கள். ரேகா உள்ளே அழைத்து செல்லப்பட்டால் குழந்தை பலவித டியூபுகளின் இணைப்புகளுடன் பரிதாபமாக கிடந்தது. ரேகா அருகில் வந்தாள். காதுக்குள், நான் ரேகா ஆண்டி வந்திருக்கேம்மா, கண்ணை திறந்து பாருமா என்றாள். திரும்ப திரும்ப அதே வாசகத்தை கனிவுடன் சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஏறத்தாழ 1 மணி நேரம் போல அருகில் இருந்தாள். படக்கென கண்களை திறந்து ஆண்டி மெல்ல அழைத்தாள். ரேகா மெதுவாக முத்தமிட்டாள். ஆண்டி, உன் கூடவே ஆண்டி இருக்கேன், இனிமே எங்கேயும் போக மாட்டேன். அதன் முகத்தில் ஒரு வெளிச்சம். மருந்தின் மயக்கத்தில் கண்கள் மூடிக்கொண்டன. ரேகா வெளியே வந்து விட்டாள். 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வெளிப்பட்டார். சண்முகம், பயம் இல்ல, குழந்தை ஆபத்தான கட்டத்தை கடந்தாச்சு. தேங்க்யூ டாக்டர். நன்றிய அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. குழந்தை பிழைச்சது அவளால தான். ஏறத்தாழ மரண வாசல்ல நின்ன குழந்தைய அவங்க மீட்டுட்டாங்க. டாக்டர் போனதும் சண்முகம் ரேகாவிடம் வந்தான். படக்கென அவன் கைகளை பிடித்துக் கொண்டு அழத் தொடங்கி விட்டான். என்ன சார் இது? என் குழந்தைய காப்பாத்திட்ட. ஒரு ஜென்மத்துக்கும் உனக்கு நான் கடன் பட்டிருக்கேம்மா. என்ன இப்படி பேசுறீங்க? அவ கண்களை முழிச்சு வீட்டுக்கு போலான்னு சொன்னதும் உன்னை தேடுவா. நீ தயவு பண்ணி இரு. இனிமே என் கூட வீட்டுக்கு வந்துரு. எந்த ஹாஸ்டலும் வேண்டாம். என் வீட்டுலதான் இருக்கணும், புரியுதா? சரி, இப்ப கூட ஆபீஸ்க்கு போகாத, நான் எம்டி கிட்ட பேசிக்கிறேன். ரேகா ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்து விட்டாள். சண்முகம் தாராவிடன் வந்தான். நீ ஒரு மனுஷிதானா? தாரா சீற்றத்துடன் நிமிர்ந்தாள். என்ன பேசுறீங்க? உமாவை 10 மாசம் சுமந்து பெத்த தாய் நீ. ஒரு குழந்தை அவளால பிழைச்சிருக்கு. அவளுக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டியா? எதுக்கு? என்ன கேள்வி இது? நீங்க தான் அவ கைகளை பிடிச்சுக்கிட்டு இப்ப பிரமாதமா ஒரு டிராமா பண்ணீங்களே. நர்சிங் ஹோம் மொத்தமும் ஓசி சினிமா பார்த்தாங்க. அந்த குரலில் எகத்தாளம் வழிந்தது. சண்முகம் ஆவேசமாக கைகளை ஓங்கி விட்டான். ரேகா ஓடி வந்தாள். சார் பிளீஸ், எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்க பர்சனல் பிரச்சனைகளை வீட்டுல போய் வச்சுக்கோங்க. தாரா இருவரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு வேகமாக வெளிநோக்கி நடந்தாள். ஐயோ போறாங்க. ரேகா பதற. விடு ரேகா, போட்டும். போனா யாருக்கு நஷ்டம்? குழந்தை நிச்சயமா இவ்வளவு கேட்க மாட்டா. உறக்க சண்முகம் சொன்னது தாரா காதில் விழுந்தது. 1 நிமிடம் போல் நின்றாள். சட்டென்ற வெளியே விட்டாள். சண்முகத்தை ஓரிடத்தில் பிடித்து வைத்துக் கொண்டு ரேகா உட்கார வைத்தாள். அவ என்ன இப்படி? ஷோ போதும், நீங்க படிச்சவர் இல்லையா? இது மாதிரி படபடக்கிறது சரியா? பொது இடம், அந்த உணர்வு வேண்டாமா? நான் என்ன கேட்டேன்? நீ குழந்தைய பெத்த தாய். குழந்தை மீண்டாச்சு. மீட்டு தந்தவங்களுக்கு நன்றி சொல்றது பண்பாடு இல்லையா? இத நான் கேட்டது தப்பா ரேகா? மெதுவா மெதுவா. எதுக்கு சார் நன்றி? நான் கேட்டனா? நீ கேட்கலம்மா. சார், அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. வீட்டை விட்டு அனுப்புனாங்க. மறுபடியும் என் தேவைய பலவந்தமா குழந்தை உண்டாக்கிடுச்சு. என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு ஒரு மாதிரி அவமான உணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதான். எப்படியோ ஒழியட்டும். தப்பு சார், யாரையும் விட முடியாது. அதுவும் இவங்க உங்க மனைவி, குழந்தைகளுக்கு அம்மா. சத்தியமா விடவே முடியாது. ஏன் தலையெழுத்து. ஆனா எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. நான் உங்களுக்கு நட்பாகி வீடு வரைக்கும் வந்தது தப்போன்னு தோணுது சார். இல்லம்மா, அதான் புழுக்கமான என் வாழ்க்கையில இன்னைக்கு தென்றலா வந்திருக்கு. சரி, குழந்தை தெளிகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். இல்ல ரேகா, நீ வீட்டுக்கும் வரணும். நீ இல்லைன்னா குழந்தை இருக்காது. சண்முகம் எழுந்து போனாள். ரேகா சங்கடமாக உணர்ந்தாள். கடவுளே, இது என்ன கொடுமை! அந்த வீட்டுல நான் இருக்க முடியுமா? தாராவும் நானும் சண்டையா போட முடியும். இது எங்க போய் முடியும்? தாரா பூட்டை திறந்து வீட்டுக்குள் வந்து விழுந்தாள். அழுகை, ஆவேசம் இரண்டுமே பீரிட்டது. அழுது தீர்த்தாள். நீ ஒரு மனுஷிதானா? அந்த கேள்வி திரும்ப திரும்ப நெஞ்சுக்குள் சுழன்றது. விடு ரேகா, போட்டும். இவ போனா யாருக்கு நஷ்டம்? குழந்தை நிச்சயமா இவள கேட்காது. தாரா நெஞ்சுக்குள் தம்மென்று யாரோ மிதித்ததை போல இருந்தது. உமாவை பெற்ற தாய் நான். குழந்தை என்னை கேட்காதா? அந்த அளவுக்கா என் குழந்தையை இவள் தன் பக்கம் இழுத்து வைத்திருக்கிறாள்? நிஜம்தானே? நான் பக்கத்தில் இருந்தும் என் குழந்தை கண் விழிக்கவில்லையே. அவள் வந்ததும் பிழைத்து விட்டதே. ஒரு தாய்க்கு இதைவிட அவமானம் இந்த உலகத்தில் என்ன வேண்டும்? வீட்டுக்கு வந்த பிறகும் அவளை குழந்தை எதிர்பார்க்கும். அவள் வந்தே ஆக வேண்டிய கட்டாயம். என்னால் விரட்டப்பட்ட அவள் இப்போது பார்த்தாயா, நான் தானே வேண்டி இருக்கிறது என்று கம்பீரமாக படியேறுவாள். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? இதைவிட எனக்கு ஒரு கேவலம் உண்டா? கேள்வி மேல் கேள்வி வந்தது. என்ன செய்வது? அவள் இருக்கும் வீட்டில் நான் இருக்க மாட்டேன். ஒரு நாளும் இருக்க மாட்டேன். நான் எங்கே போவேன்? எனக்கு ஒரு உத்தியோகம் இல்லை. இன்று வரை சொந்த காலில் நிற்கவில்லை. புருஷனை நம்பி வாழ்பவள் நான் எப்படி தனித்து இயங்க முடியும்? கேள்வி மேல் கேள்வி தாக்க நிலை குலைந்து போனாள் தாரா. அத்தனையும் வெறியாக மாறி ரேகா மேல் திரும்பியது. கணவன், குழந்தை என்ற பாசமெல்லாம் அறவே அற்றுப்போனது. நான் என்பது பூதாகரமாக நின்றது. இத்தனையும் கடந்து இந்த உலகத்தில் எனக்கு மிஞ்சியது பெருத்த அவமானம்தான்.
நான் உயிரோடு இருக்க வேண்டுமா? அந்த கேள்வி மிரட்டியது, அச்சமூட்டியது. எதற்காக சாக வேண்டும்? நாளை நான் செத்துவிட்டால் வசதியாக ரேகா இரண்டாவது மனைவியாகி இந்த வீட்டில் செட்டில் ஆகி விடுவாள். வெகு சீக்கிரம் எல்லோரும் தன்னை மறந்து விடுவார்கள். கூடாது. நான் இருந்து அவளை நாரடிக்கிறேன். உள்ளுக்குள் வெறி ஓடியது. என் குழந்தை பிழைத்து விட்டதே என்று அவளிடம் நன்றி சொல்லி சிநேகபாவத்துடன் போகலாம் என்று தோன்றவே இல்லை. காரணம் புரியவில்லை. பழி உணர்ச்சி ஒரு மனிதனை கீழே கீழே தள்ளும் என்பதை தாரா ஏனோ புரிந்து கொள்ளவே இல்லை. குழந்தை படிப்படியாக தெளிய தொடங்கிவிட்டது. ரேகா இருக்கிறாள் என்பது தெரிந்ததும் குழந்தைக்கு மனதுக்குள் உற்சாகம் வந்துவிட்டது. சண்முகமும் ஆபீஸுக்கு போய் எம்டியிடம் நிலைமையை விளக்கிவிட்டு இருவருக்கும் லீவ் லெட்டர் கொடுத்துவிட்டு வந்தான். அருண் ரேகாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னதால் அவனையும் அழைத்து வந்தான் சண்முகம். டாக்டர் உமாவை பரிசோதித்து விட்டு பிரச்சனையே இல்லை, நீங்க நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஆனா வீட்டுல போய் 4-5 நாளாவது குழந்தை பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். சரி டாக்டர். டாக்டர் போய்விட்டார். சண்முகம் பணத்துக்கு ஏற்பாடு செய்து பில்லை கட்டினான். மூச்சு திணறியது. சமீபத்தில் தாராவுக்கு பெரிய செலவு, இப்போது குழந்தைக்கு கடன் ஏறிவிட்டது. ஒரு சம்பளத்தில் சகலமும் அடைத்து எப்படி கரையேறப் போகிறோம் என்று புரியவில்லை. குழப்பமாக இருந்தது. மறுநாள் காலையில் டிஸ்சார்ஜ் கொடுத்து விட்டார்கள். ரேகா புறப்படு, நான் இப்ப வரேன், ஆனா அங்கதான் தங்க போற நீ. அதான் குழப்பமா இருக்கு. எப்படி ஒரு யுத்தத்தை சமாளிக்க போறோம்னு இருக்கு. குழந்தைக்காக நீ இருந்துதான் ஆகணும். அவங்க அந்த வீட்டு தலைவியாச்சே. எப்போ அவளோட தரம் இறங்கி போச்சோ அப்பவே தலைவி பதவிக்கு அவ தகுதி இல்லை. சரி, கூடுமான வரைக்கும் இறைச்சல் வேண்டாம். நீங்களும் பொறுமையா இருங்க. சண்டைன்னு ஆயிட்டா குழந்தைங்க ரெண்டையும் அது பாதிக்கும். அவன் பேசவில்லை. காலை 11 மணிக்கு கார் வீட்டு வாசலில் நின்றது. ஆண்டி தூக்கிக்கோ. ரேகா குழந்தையை தூக்கி கொண்டுதான் படியேறினாள். தாரா ஹாலில் இருந்தாள். ரேகா குழந்தையை நேராக பெட்ரூமில் கொண்டு போய் விட்டாள். அவளது துப்பட்டாவை உமா பிடித்து கொண்டது. நான் போக மாட்டேன், கவலைப்படாத. பசிக்குது ஆண்டி, பிரெட் தான் சாப்பிடலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணி தரட்டா? கொடுங்க. ரேகா பிரெட்டை கூடையிலிருந்து எடுத்துக்கொண்டு சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். ஃப்ரிட்ஜ் திறந்து பாலை எடுத்தாள். பிரெட்டை அதில் முக்கிவிட்டு அடுப்பை பற்ற வைத்தாள். தாரா வந்தாள். இது ஏன் வீடு, என் வீட்டு சமையல் கட்டுக்குள்ள கண்டவங்க நுழைய வேண்டாம். சண்முகம் வந்து விட்டான். ரேகா கையை உயர்த்தி அவனை தடுத்தாள். இந்த பாருங்க மேடம், எனக்கு உங்க வீட்டு கிச்சன்ல வேலை பார்க்கணும்னு ஆசை இல்ல, அப்படி ஒரு தலையெழுத்தும் இல்ல. குழந்தை பிரெட் கேட்டுது, அதை பண்ணி கொடுக்க வந்தேன். அதை நான் செஞ்சு தர மாட்டேனா? தாராளமா செய்யுங்க. இன்ஃபேக்ட் குழந்தைக்கு அம்மா நீங்க தான் செய்யணும். அதை நீ சொல்லணுமா? விலகு. ரேகா தள்ளி நின்றாள். தாரா மளமளவென பிரெட் டோஸ்ட் தயாரித்தாள். பிளேட்டை எடுத்தாள். உள்ளே போனாள். உமா, இந்தா பிரெட் டோஸ்ட். ஆண்டி எங்கம்மா? நான் உனக்கு பிரெட் டோஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆண்டி எங்க? ஏண்டி, நான் தந்தா தொண்டையில இறங்காதா? நான் உன்னை பெத்தவ. ஆண்டி எல்லாம் இனிமே வரமாட்டா. சாப்பிடாம இருப்பியா? சொல்லுடி. குழந்தை முகத்தில் ஒரு பீதி அப்புவதை சண்முகம் பார்த்து விட்டான். உள்ளே வந்தான். அம்மாடி, ஆண்டி எங்கேயும் போல, குளிக்கிறாங்க, இங்கதான் இருப்பாங்க. குழந்தை அழத் தொடங்கியது. அழக்கூடாது. ஏண்டா? அருகில் உட்கார்ந்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அம்மா திட்டுறாங்க. திட்டுவேண்டி, அப்படித்தான் திட்டுவேன். சண்முகம் எழுந்தான். வெளியே போ. நானா? என்ன இந்த வீட்டை? ஐ சே யூ கெட் அவுட். கஷ்டப்பட்டு பொழைக்க வச்சிருக்கோம் இந்த குழந்தைய. சாகடிக்க போறியா? தாரா முகம் வெளிரியது. பதறி போய் ரேகா ஓடி வந்தாள். என்னாச்சு? குழப்பிட்டா. ரெடி பண்ணின பிரெட்டை கொண்டு வர உனக்கு என்ன கேடு? அவங்க செய்ய முன் வரும்போது நான் எப்படி குறுக்க நிக்க முடியும்? ஆஹாஹா, என்ன ஒரு நாடகம், எப்பேற்பட்ட நடிப்பு, சாகசம் பண்றா. சண்முகம் பாய்ந்து விட்டான். ரேகா குறுக்கே புகுந்தாள். வெளியே போய் சண்டை போடுங்க. குழந்தை கண் எதிர்க்க நடக்கணுமா? வெளியே போங்க. இருவரும் வெளியேற கதவை சாத்தினாள் ரேகா. குழந்தை அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஊட்டத் தொடங்கினாள். குழந்தை அவளை பார்த்து சிரித்துவிட்டு சாப்பிட தொடங்கி சாப்பிட்டு முடித்து வாய் கொப்பளித்து படுத்தது. உமா, என்ன ஆண்டி? அம்மா பிரெட் கொண்டு வரும்போது நீ சாப்பிடணும், ஏன் என்ன கேட்ட? நீங்க தான் அன்பா ஊட்டி விடுவீங்க. அம்மாவும் அன்பா செய்வாங்க, மறுக்க கூடாது. நான் இப்ப வந்தவ, எப்பவும் உள்ளது அம்மா தானே. அம்மா என்னைக்குமே அன்பா இருந்தது இல்ல ஆண்டி. அப்படி சொல்லக்கூடாது. அன்பா இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. இங்கே சமாதானம் சொல்லும் வேளையில் அங்கே சண்டை உச்சகட்டத்தில் இருந்தது. யார தப்பான வார்த்தை சொல்லி திட்டுற? ஏன் ரேகாவைத்தான். ஏன் இப்ப கூட ஒரு அம்மாவா உன் மகளை நெருங்க முடியாம ராட்சசியா நிக்கிறியே, நீ ஒரு பொம்பளையாடி. என் குழந்தை மனச கலைச்சிட்டா, என் குடும்பத்துல விஷம் மாதிரி ஊடுருவிட்டா, அவளை நான் விட போறதில்ல. என்னடி செய்வேன்? கேஸ் போடுவேன். யார் மேல? அந்த நாய் மேல. என் குடும்ப வாழ்க்கையில குண்ட வச்சுட்டா. இந்த பாருடி, அவளை இப்ப கூட அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் உன் குழந்தைக்கு ஏதாவது ஒன்னு ஆயிட்டா நீ பதில் சொல்லுவியா? சாவட்டும். என்னடி சொன்ன?
பெத்த தாயை விட எவ்வளோ ஒருத்திக்கு மரியாதை கொடுக்குற குழந்தை என்ன பொறுத்த வரைக்கும் செத்தாயிடுச்சு. அடி பாவி, நீ நிச்சயமா தாய் இல்ல, பேய் தான். இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு. உமா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண கூட நீ தயங்க மாட்ட. எனக்கு கிடைக்காத குழந்தை யாருக்கும் கிடைக்க வேண்டான்னு இருப்ப. தாரா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். வெளியே போயிரு. நிச்சயமா சொல்றீங்களா? ஆமா. 4 பேரை வச்சு கட்டின இந்த தாலியை காட்டி ரகலை பண்ணுவேன். இப்பவே ஊரை கூட்டி நியாயம் கேக்குறேன். கூந்தல் விரிந்து கிடந்தது. ஒரு பத்ரகாளி தோற்றத்தில் இருந்தாள். வாசலை நோக்கி நடந்தாள். ரேகா ஓடி வந்தாள். சார், அவங்கள தடுத்து நிறுத்துங்க. எதுக்கு? நம்ம வீட்டு கதை வீதிக்கு வரணுமா? வரட்டும். சில விஷயங்களை உறக்க பேசி வேண்டி வந்தா தயங்க கூடாது ரேகா. சார், அதை நாம பேசி சரி கட்டிக்கலாமே. அதற்குள் தாரா வாசலில் இறங்கி விட்டாள். ரேகா ஓடினாள். இந்த பாருங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களோட இந்த செயலால சார் தான் தலகுனிய போறாரு. தேவையா? பக்கத்து வீட்டம்மா வந்து விட்டாள். என்ன தாரா? எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லம்மா. அழத் தொடங்கினாள் தாரா. மறுபடியும் வந்துட்டாளா? இன்னும் 4 பேர் கூடி விட்டார்கள். சண்முகம் வெளியே வந்தான். ஏன் சார் இப்படி பண்றீங்க? கட்டின மனைவி குத்து விளக்காட்டம் வீட்டுல இருக்கும்போது சின்ன வீடு தேவையா? சின்ன வீடு இருக்கட்டும் முனுசாமி, அதை வீட்டுக்கே கூட்டிட்டு வருது நியாயமா? ஏமா, ஒரு குடிய கெடுக்கிறதுல உனக்கு என்ன லாபம்? ஒரு பொம்பளை சாபம் சும்மா விடாதுமா. இந்த பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். தயவு செஞ்சு போயிருங்க. சண்முகம் கை கூப்ப, எப்படி சார்? வீட்டுக்குள்ள நடந்தா சரி, வீதிக்கு வந்துட்டீங்க, வராம இருப்போமா? 2வது, மரியாதைப்பட்டவங்க வாழ்ற தெரு இது. பப்பாட்டிகள் வர தொடங்குனா எப்படி ஒழுக்கம் நிலைக்கும்? சண்முகத்தின் உடல் ஆத்திரத்தில் ஆடியது. ரேகா தலைகுனிந்து நின்றாள். இந்த பாருமா, போயிடு. இனி வராத, புரியுதா? வந்தா சும்மா இருக்க மாட்டோம், நடவடிக்கை எடுப்போம். கூட்டம் கலைந்து போனது. மூவரும் உள்ளே வர, இனி நான் வர முடியுமா சார்? இங்க ஒரு பாவமும் செய்யாதன்னா கல்லடி பண்ணணுமா? சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருமா ரேகா. கண்ட நாய்ங்க படுத்த படுக்கையா இருந்தப்போ பாத்துக்க நீ வேண்டி இருந்தது. எத்தனை கஷ்டப்பட்டு உழைச்ச. குழந்தை மட்டும் நீ வரலன்னா செத்தே போயிருக்கும். இத்தனை செஞ்ச உனக்கு நன்றியும் சொல்லாம நடு வீதியில வச்சு அவமானப்படுத்தியாச்சு. எனக்கு தலையெழுத்து. இருந்துதான் ஆகணும். உனக்கு என்ன வேணும்? சார், இப்ப ராத்திரியே இருந்துட்டு காலையில புறப்பட்டு போயிடு. போனா அந்த அதிர்ச்சியில குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். பெத்த தாய் இருக்காளே, 10 மாசம் சுமந்து பெத்த பேய். அதுவும் இந்த தெரு ஜனங்களுமா சேர்ந்து குழந்தைய பழைக்க வைக்கட்டும். சார், நீ உள்ள போமா. சண்முகம் தாரா அருகில் வந்தான். இந்த பாருடி, இன்னியோட நமக்கு மத்தியில உள்ள பேச்சு நிக்குது. உலகத்தோட பார்வைக்கு நீ என் மனைவி, அவ்வளவுதான். நமக்கு மத்தியில எதுவும் இல்ல. வேகமாக உள்ளே போய்விட்டான். விடிய விடிய யாருமே உறங்கவில்லை. காலையில் கண் விழித்ததும் ரேகா குளித்துவிட்டு புறப்பட தயாராகிவிட்டாள். குழந்தையிடம் வந்தாள். ஆண்டி, சொல்லுமா, நீங்க போறீங்களா? அதன் குரலில் அழுகை முட்டியது. சண்முகம் உள்ளே வந்தான். கட்டிலில் உட்கார்ந்தான். உமா, ஆண்டி போட்டும். இங்கிருந்தா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்மா. உனக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? எனக்கு புரியும் ஆண்டி. ராத்திரி நீங்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அருண் என்கிட்ட வந்து பேசினான். உங்க அண்ணனா? ஆமா, வெளியில சண்டை நடக்குது. நம்மளால ரேகா ஆண்டிக்கு அவமானம். எல்லாரும் திட்டுறாங்க. இனிமே நம்ம ஆண்டியை தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னான். அப்புறம் நான் யோசிச்சேன் ஆண்டி. பாவம் நீங்க. எங்களால உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. நீங்க போயிருங்க. டைம் கழிச்சா இங்க வரலான்னா வாங்க. இல்லம்மா, ஸ்கூலுக்கு வரேன். தேங்க்யூ ஆண்டி. இருவரும் முத்தமிட்டார்கள். ரேகாவுக்கு கண்கள் கலங்கி விட்டன. சார், குழந்தைங்களுக்கு நம்மளை விட விவேகமும் தெளிவும் இருக்கு. இருக்கட்டும், இருக்கும் ரேகா. நான் வரேன். ரேகா வெளியேறிவிட்டாள். தாரா குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்தாள். நீ தர வேண்டாம். என்னடி சொல்ற? உனக்காக இப்பவும் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டிய நீ வீட்டை விட்டு விரட்டிட்ட. தெருவுல உள்ள எல்லாரும் ஆண்டிய திட்டினாங்களாம். அதனால என்னடி? ஆண்டி இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும்னு நாங்க சொல்ல முடியாது. ஆனா நீ எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். வேற யார் செய்வாங்க? எங்க அப்பா. தாரா முகத்தில் கோபஜுவாலை வீசியது. குழந்தைகள் சுத்தமாக புறக்கணிக்க தாரா நிலைகுலைந்து போனாள். அவள் இதை எதிர்பார்க்கவில்லை. எங்கிருந்தோ வந்த ஒருத்திக்கு இத்தனை மரியாதையா? பெற்ற தாய் நான் கேவலமாகி விட்டேனா? கேள்வி மேல் கேள்வி வந்தது. ஆத்திரம் கண்களை மறைத்தது. விவேகம் விடை பெற்றுக் கொண்டது. நிதானமும் அன்பும் தன் பந்தங்களை பாசத்தை மீட்டு தரும் என்பது ஏனோ தாராவுக்கு புரியவே இல்லை. வெறி பிடித்தவள் போல ஆகிவிட்டாள். அடிப்படை குழந்தை மனோ தத்துவத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குழந்தைகளிடம் இன்னும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள தொடங்கிவிட்டாள். பெற்ற தாயே ஒரு மாற்றாந்தாயின் மனநிலைக்கு வந்தது அங்கே. தாறுமாறாக திட்டுவது, அடிப்பது என ஆரம்பித்து விட்டாள். குழந்தைகள் மிரண்டன. பிரச்சனை வேண்டாம் என்று பொறுமை காத்த குழந்தைகள் தாழ முடியாத நிலை வந்தபோது அப்பாவிடம் சொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று ஆகிவிட்டன.
இத்தனைக்கும் இப்போதும் வீட்டு வேலைகளை செய்வது சண்முகம்தான். தாரா ஒரு துரும்பை கூட கிள்ளி போடுவதில்லை. ஆனால் வெறி மட்டும் இருந்தது. உமா அப்பாவிடம் கொட்டி தீர்த்து விட்டாள். அம்மா வேண்டாம் டாடி, அம்மாவை பார்க்கவே பயமா இருக்கு. ஆமா டாடி, உனக்கும் பிரச்சனை, எங்களை ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுரு, நீ நிம்மதியா இருக்கலாம். அதுக்காக நீ கோவப்பட்டு சண்டெல்லாம் போடாத. சண்டை கூச்சல் குழப்பத்தெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு. சண்முகம் நிலை குலைந்து போயிருந்தான். பிஞ்சு குழந்தைகளை ஒருத்தி இப்படியா ஒரு மனநிலைக்கு கொண்டு வருவாள்? அவளிடம் பேச வேண்டும். அன்று மாலை ஆபீஸ் விட்டு வந்தான். குழந்தைகள் டியூஷனுக்கு போயிருந்தன. தாராவிடம் வந்தான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேச்சையே நிறுத்தி வச்சிருந்தேன், ஆனா பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. என்ன? தயவு செஞ்சு குழந்தைங்களை விட்டுரு. ஏன் இப்படி படுத்துற? 2 பேரும் ரணமா இருக்காங்க, என்னாச்சு உனக்கு? பதில் இல்லை. அவங்கள பெத்த தாய், அந்த உறவே இப்ப அவங்க மனசுல நிக்கல, ஏன் இப்படி இருக்க? பதில் வேணுமா? என் குழந்தைங்க மனச அந்த கேடுகட்டவ விஷமாக்கி வச்சுட்டு போயிருக்கிறா. என்கிட்ட இருந்து அவங்கள பிரிச்சுட்டா. நிறுத்து தாரா. இங்க இருந்து போனப்புறமும் அவளை திட்டுறது நியாயம் இல்ல. திட்டுவேன், கண்டிப்பா சொல்லத்தான் செய்வேன். அந்த அளவுக்கு நான் நொந்து கிடக்குறேன். உன் குழந்தைங்க உன்னை விட்டு விலக காரணம் நீதான். அவ எப்படி ஜெயிச்சா? அன்பை காட்டி ஜெயிச்சா. உன்னை பார்க்கும்போது அம்மாவா தெரியல, அடக்குமுறையில இருக்கிற ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருக்க. எப்பவும் நான் சண்டை போட வரல, இப்பவும் நான் சண்டை போட வரல, கோவப்படல. உன்னை நீ மாத்திக்கோ, குழந்தைங்களுக்கு சரியான அம்மாவா மாறு. இல்ல, என்ன அவ மாற விட மாட்டா. என்ன உளர்ற? ஸ்கூல்ல போய் உமாவை பார்த்திருக்கா. பார்க்கட்டும். கூடாது, என் குழந்தைய அவ பார்க்க கூடாது. உன் குழந்தை வர சொல்லி இருக்கு, வந்திருக்கா, என்ன தப்பு? தப்புதான். அவ இந்த ஊரை விட்டே போகணும், அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். இது அக்கிரமம் தாரா. இந்த வீட்டை விட்டு துரத்துன. கேடுகட்ட தெரு ஜனங்க உனக்கு ஆதரவு போட்டோம். ஊரை விட்டே அவளை போ சொல்ல நீ யாரு? போக வைப்பேன். தாரா ஒரு பொண்ணோட சாபத்தை வாரி குட்டிக்காத. மென்டல் பேஷண்ட் மாதிரி தயவு பண்ணி நடந்துக்காத. நடப்பேன். நான் நோயாளிதான், உடலால நோயாளி, மனசால நோயாளி. நான் எப்ப சாவேன்னு அந்த நாய் காத்துக்கிட்டு இருக்கு, அப்பதானே இங்க வர முடியும். ஸ்டாப் இட். கூக்குரல் எடுத்து கத்தி விட்டான். தாராவே நடுங்கி விட்டாள். கத்திய கத்தலில் உடம்பு முழுக்க நடுங்கி வியர்வை கொப்பளித்து நரம்புகள் இடம் மாறி ஒரு மாதிரி ஆகிவிட்டான் சண்முகம். அருகில் வந்தான். லுக், திஸ் இஸ் த லிமிட். யாரோ ஒரு பொண்ண உதவிகளை செஞ்சுட்டு பாசத்தை மட்டுமே காட்டிட்டு ஒதுங்கி நின்ன பொண்ண நீ ஓட ஓட விரட்டி இருக்க, விரட்டிக்கிட்டே இருக்க. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல நான் மனுஷன், அப்புறம்தான் புருஷன், புரியுதா? தாரா பேசவில்லை. நீ ஒரு எக்ஸென்ட்ரிக்கா இருக்கலாம், உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக அதை நான் தாங்கலாம். ஆனா அவளுக்கு இந்த அவசியம் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கணும். தேடி போய் அவளை அவமானப்படுத்துறியா? செய், உன்னால முடிஞ்சதை செய். போ. போவேன், போக மாட்டேன்னு நினைச்சிங்களா? சண்முகத்துக்கு அடிவயிற்றில் ஆவேசம் புறப்பட்டது. தான் மிருகமாக மாறிக்கொண்டு வருகிறோம் என தெரிந்தது. எதிரே நிற்கும் அவளை அடித்தே கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு வெறி புறப்பட்டது. குழந்தைகள் டியூஷன் முடிந்து உள்ளே நுழைந்தன. சட்டென நீர்ப்பட்ட பாலாக அடங்கி போனான். அவர்களை வைத்துக் கொண்டு ஆவேசம் காட்டக்கூடாது. வாங்கப்பா, 2 பேருக்கும் டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். இரண்டும் அம்மாவை ஓரக்கண்களால் பயத்துடன் பார்த்துவிட்டு நகர்ந்தன. தாராவுக்கும் வெறி முற்றிவிட்டது. மனதுக்குள் ஒரு கொந்தளிப்பு கூடி போனது. சுத்தமாக தன் வசம் இழந்திருந்தாள். சண்முகம் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு அவசரமாக புறப்பட்டான். தாரா எழுந்து கூட வரவில்லை. இப்போதெல்லாம் நினைத்தால் செய்யலாம். தேக நிலையும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் செய்வதில்லை. சண்முகம் அவளுக்கு சகலமும் ஹாட் பேக்கில் போட்டு டைனிங் டேபிள் மேல் வைத்து விட்டான். புறப்பட்டான். சொல்லிக் கொள்ளவில்லை. எரிச்சலாக இருந்தது. ஆபீஸுக்கு வந்து விட்டான். குட் மார்னிங். எதிரே வந்து நின்றாள் ரேகா. அவன் பேசாமல் இருந்தான். ரேகா, வந்திருக்கேன், தெரியுதா? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அவள் கேட்டதுதான் தாமதம். கொட்டத் தொடங்கி விட்டான் சண்முகம். ரேகா எதிரே உட்கார்ந்து விட்டாள். அவ எக்ஸென்ட்ரிக்கா இருக்கிற காரணமா நான் பைத்தியமாவேன். ரேகா, இவளோட இன்னும் பல வருஷங்களை எப்படி நான் தாண்ட போறேனே தெரியல. அவசரப்படாதீங்க, அவங்க டோட்டலா தன்னை இழந்தாச்சு. நீங்க அப்படி கூடாது. ஒரு மனுஷனுக்கு பொறுமைக்கும் எல்லாம் உண்டு ரேகா. உங்க பொறுமைக்கு அது இல்லை என்ன கேட்டா, நல்ல ஹாஸ்டல் அட்டாச்டு ஸ்கூலா கொண்டு போய் குழந்தைங்களை விட்டுருங்க. முடியாது ரேகா, செலவாகும். என் ஒரு சம்பளத்துல அது சாத்தியம் இல்லை. ஏற்கனவே ஏகப்பட்ட பிடித்தம். வெளியில வேற வட்டி கட்டுறேன். அடுத்த சம்பளம் வந்தா நான் படப்போற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் தனி மனுஷி, யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எல்லா செலவுகளையும் நான் ஏத்துக்கிறேன். அது எப்படி ரேகா? அதுல தப்பு இல்லை, எனக்கும் சந்தோஷமா இருக்கும். சரி, அதை பத்தி அப்புறம் பேசலாம், நிறைய வேலை இருக்கு. அவள் திரும்ப ஆபீஸுக்குள் தாரா நுழைந்து கொண்டிருந்தாள். இவங்க ஏன் இங்க வராங்க? சண்முகம் ஆடி போய்விட்டான். தாரா, எதுக்காக நீ இங்க வந்த?
உங்க வண்டவாளம் தெரிஞ்சு போச்சு. ஆபீஸுக்கு வேலைக்கு வரீங்களா இல்ல லவ் பண்ண வரீங்களா? சண்முகத்துக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த லோலாயி இத்தனை நாள் வீட்டுல வந்து என் குடிய கெடுத்தா, இப்ப ஆபீஸ்ல என் புருஷனை புடிச்சு வச்சிருக்கா. தாரா, நிறுத்துங்க. உங்க புத்தி எல்லாம் 4 பேருக்கு தெரியட்டும். ஆபீஸ் மொத்தமும் சேர்ந்து விட்டது. சண்முகம் தலை பூமிக்கு அடியில் போய்விட்டது. ரேகாவால் நிற்க கூட முடியவில்லை. எம்டி வெளியே வந்து விட்டார். என்னது இது கூச்சல்? யார் அது? உதவியாளர் போய் எம்டி காதில் ரகசியமாக விவரத்தை சொல்ல, சத்தம் போடக்கூடாது, இது ஆபீஸ். சண்முகம் அவங்களை அனுப்பிட்டு நீங்க வாங்க. தாரா அவரிடம் வந்தாள். சார், நீங்களே நியாயம் சொல்லுங்க. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யலாமா? இந்த பாவி என் புருஷனை என் குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. இவளை உடனே இந்த ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு நீக்குங்க. மேடம், இது ஆபீஸ். உங்க பர்சனல் விவகாரங்களை இங்க வந்து பேசாதீங்க. வெளியே போங்க. சண்முகம், நீங்களும் அவங்களோட போங்க. இருடி, உன்னை ஊரை விட்டே துரத்தல. என் பேரு தாரா இல்ல. ஆபீஸ் மொத்தமும் ஸ்தம்பித்திருந்தது. ரேகா, என் ரூமுக்கு வா சொல்லிவிட்டு எம்டி போய்விட்டார். ரேகா கூனி குறுகி போயிருந்தாள். எல்லோரது கண்களும் அவளிடம்தான் இருந்தன. எம்டியின் அறைக்குள் நுழைந்தாள். என்ன இதெல்லாம்? சார், விவரங்களை நான் சொல்றேன். எதையும் கேட்க இப்ப எனக்கு நேரம் இல்ல. பட் இதெல்லாம் நம்ம ஆபீஸ்ல வேண்டாம், புரியுதா? சார், தான் எந்த தப்பையும் பண்ணல. சண்முகம் சாரும் ரொம்ப டீசென்டானவர். நீங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா ஆபீஸ்ல பல பேர் பேசிக்கிறாங்க. சார், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. அவர் எனக்கு நல்ல நண்பர். இப்போ உங்க ரூம்ல நான் 15 நிமிஷம் இருந்தா ஏதோ நடக்குதுன்னு அர்த்தமா? ரெடிகுலஸ். என்ன பேசுறீங்க? கோவம் வருதா சார்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே என் ராஜினாமா லெட்டரை நான் தரேன். நான் நியாயமானவ. சண்முகம் அதை விட நல்லவர். அவள் குரல் உயர எம்டி இறங்கி விட்டார். சண்முகம் வீட்டுல நீங்க தங்குனது உண்டா? ஆமா, இந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல. அப்ப குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டையும் பராமரிச்சேன். இனிமே எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கங்க. நீங்க போலாம். ரேகா வந்து விட்டாள் இருப்பிடத்துக்கு. வசுமதி வந்தாள். என்னடி ரேகா, டோசா? இல்ல, உள்ள கூப்பிட்டு முத்தம் கொடுத்தாரு. அப்படியா? நீயும் வேணா போய் வாங்கிக்கோ. அவள் இருண்டாள். ரேகாவின் மேல் எல்லோரது கண்களும் படிந்தன. அவளால் அங்கு உட்கார முடியவில்லை. ஹாஸ்டலுக்கு போகாமல் தோழி வீட்டில் தான் தங்கியிருந்தாள். சாய்ந்து உட்கார்ந்தாள். நெஞ்சுக்குள் அலை வீசியது. சே, எத்தனை உதவிகள் செய்தேன். ஆபீஸுக்கே தேடி வந்து அவமானப்படுத்திட்டாளே. இவளை இப்படியே விட்டா எந்த எல்லைக்கும் போவா? ஊர்ல இருக்க விடாம ஓட ஓட நிச்சயமா விரட்டுவா. கூடாது, நானும் ஏதாவது செய்யணும். பாவம் சண்முக சார், அந்த ராட்சசியை இழுத்துட்டு போயிருக்கிறார். என்ன பாடுபடுத்துறாளோ. ஆபீஸில் இருக்க பிடிக்கவில்லை. லீவு எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்து விட்டாள். தோழியின் வீட்டு சாவி இன்னொன்று கையில் இருந்தது. புறப்பட்டாள். வீட்டுக்குள் கொண்டு வந்து அவளை தள்ளி கதவை தாளிட்டான் சண்முகம். அவன் கண்களில் வெறி மின்னி, என்ன கொல்ல போறீங்களா? அந்த பாவத்தை நான் ஏன் செய்யறேன்? நான் ஏற்கனவே செத்தாச்சு. ஒன்னே இப்படி கொல்ல முடியும்? அவள் பேசவில்லை. ஏன் ஆபீஸ்க்கு வந்த? ஏன் அவளை அவமானப்படுத்துற? இதையெல்லாம் நான் கேட்க போறதில்ல. கேட்டும் லாபம் இல்லை. நான் அவளை என்ன பேச விடு. நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. என்ன? உன்னை விவாகரத்து பண்ண போறேன். அதுக்கு நான் சம்மதிக்கணும். சம்மதிக்கலைன்னா நீ வெள்ளச்சேலை கட்ட வேண்டி வரும். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு அர்த்தம். அவள் விக்கித்து போனாள். நிச்சயமா நான் தற்கொலை பண்ணிப்பேன். எனக்கு இன்னைக்கு நேர்ந்த அவமானத்துக்கு நான் அதை உடனடியா செய்யணும். ஏனோ இன்னும் தயங்குறேன். ஏன் தெரியுமா? என் 2 குழந்தைங்க. சண்முகம் சட்டென அழத் தொடங்கினான். தாரா பேசவில்லை. ஒரு ஆம்பளைய அழ வைக்கிற சக்தி உனக்கு இருக்குடி. பாசத்தால கண்ணீர் வரலாம், பயத்துல வரலாம். ஆனா அவமானம் தாங்காம ஒரு ஆம்பளை அழக்கூடாதுரி. நான் இப்ப அழறேன். உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன். எங்களை என்ன, என் குழந்தைகளை விட்டுரு. அவள் பேசவில்லை. உன் அராஜகம் தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமா நான் சாவேன். இது சத்தியம். உள்ளே போய் கதவை தாளிட்டு கொண்டு விட்டான். தாரா மிரண்டாள். அப்படியே கட்டிலில் படுத்து விட்டான் சண்முகம். தாரா கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றாள். தன் அறைக்கு வந்தாள். மேலும் கீழும் நடந்தாள். அவளிடமும் ஒரு கொந்தளிப்பு இருந்தது. இப்போது வெறி போய் பயம் வந்துவிட்டது. ஒருவேளை தற்கொலை செய்து கொண்டு விட்டால் எப்படி? அந்த கேள்வி அவளை ஆட்டி படைத்தது. விவாகரத்தா? இந்த மனிதனை விட்டால் நான் எங்கே போவேன்? என் குழந்தைகளை என்னிடமிருந்து அந்த பாவி பிரித்து விட்டாளே. திரும்பவும் அறிவை விட உணர்ச்சிதான் அதிகம் வேலை செய்ய தொடங்கிவிட்டது. நள்ளிரவு 1 மணிக்கு குபீரென வேர்க்க சண்முகம் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான். மாரை குப்பென அடைத்தது. கடவுளே, என்ன இது? மெல்ல எழுந்த போது சம்மட்டியால் அரைந்ததைப் போல ஒரு வலி. மாரடைப்பா? அதை நினைத்த போதே டென்ஷன் கூட தொடங்கிவிட்டது. கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாம் என நகர நினைத்தால் 1 அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. தொண்டையை விட்டு குரல் தாண்டவில்லை. திடீரென மூச்சு விட முடியவில்லை. வலி அதிகமானது. இரவு நேரம். நான் யாரை அழைப்பது? குழந்தைகள் 2ம் நல்ல உறக்கத்தில். வலி தாங்காமல் மயக்கம் வர தொடங்கியது. கைப்பட்டு
விழ அருண் எழுந்து விட்டான். அப்பா விழுவதை பார்த்தான். அப்பா உனக்கு என்னாச்சு? தாரா எழுந்து விட்டாள். என்னங்க உங்களுக்கு என்னாச்சு? அவசரமாக டெலிபோனுக்கு ஓடினாள். ஏதோ ஒரு நம்பரை சுழற்றி விபரம் சொன்னாள். என்ன முதலுதவி என தெரியாததால் தவித்தாள். குழந்தைகள் அழத் தொடங்கின. 15 நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது. அதற்குள் சண்முகம் மயங்கி விட்டான். அவனை ஏற்றிக்கொண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வண்டியில் ஏறினாள். குழந்தைங்க வேண்டாங்க. குழந்தைகள் இறங்கி கொண்டு விட்டன. தெரு கூடி விட்டது. என்ன ஆச்சுடா தம்பி? எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். என்னது? அப்படித்தான் போன்ல அம்மா சொன்னாங்க. எந்த ஆஸ்பத்திரி? தெரியல. காலையில தெரியும். 2 குழந்தைகளும் வீட்டுக்குள் வந்து விட்டன. கதவை தாளிட்டு விட்டு அழத் தொடங்கினார்கள். கடவுளே எங்க அப்பாவை காப்பாத்து. அவர் இல்லைன்னா நாங்க எப்படி இருப்போம்? ஆஸ்பத்திரியில் ஆம்புலன்ஸ் நின்றதும் ஸ்ட்ரெச்சர் அவசரமாக உள்ளே எடுத்து செல்லப்பட்டது. பரபரவென பறந்தார்கள். எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போனார்கள். கதவு சாத்தப்பட்டது. தாரா தவித்து போய் நின்றாள். உன் அராஜகம் தொடர்ந்தா நிச்சயமா நான் சாவேன். இது சத்தியம். விவாகரத்துக்கு சம்மதிக்கலன்னா நீ வெள்ளச்சேலை கட்டிக்க வேண்டி வரும். அந்த வாக்கியம் திரும்ப திரும்ப காதில் ஒலித்தது. டாக்டர் வெளியே வந்தார். டாக்டர் எப்படி இருக்கு? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குமா. 12 மணி நேரம் தாண்டணும். எதுக்கும் வேண்டியவங்களுக்கு சொல்லிருங்க. தாரா துடித்து போனாள். சண்முகத்தின் குடும்பம் பெரிய குடும்பம். சொல்லிவிட வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு ஆதரவு நமக்கும் வேண்டும். அவசரமாக போய் பெரிய அண்ணாவுக்கு போன் செய்தாள். விவரத்தை சொன்னாள். ஆபீஸ் கலீக் ஒருவரது போன் நம்பர் தெரியும். அவருக்கு தெரிவித்தாள். இப்படியே உட்கார்ந்து விட்டாள். இந்த மாரடைப்பு எதனால்? திடமா இருந்தாரே. நான் பண்ற ஆர்ப்பாட்டம் தான் காரணமா? கடவுளே, எனக்கு அவர் ஒருவர் தானே நாதி. அவர் இல்லாவிட்டால் நான் எங்கே போவேன்? கேள்வி மேல் கேள்வி வந்தது. பயம் வந்தது. கூடவே எதிர்காலமே இருட்டாக இருந்தது. நான் நல்ல மனைவியாக வாழவில்லையா? அந்த அதிர்ச்சிதான் அவரை மரணப்படுக்கையில் தள்ளிவிட்டதா? தவித்தாள். விடிய தொடங்கி விட்டது. காலை 5 மணிக்குள் உள்ளூரில் இருந்த சண்முகத்தின் மொத்த உறவுகளும் வந்துவிட்டன. என்னாச்சு? குழந்தைங்க எங்க? ஆளாளுக்கு கேள்வி கேட்டார்கள். தாரா பதில்களை சொல்லிக்கொண்டே போனாள். ஆபீஸ் கலீக் மூலம் விவரம் தெரிந்து ரேகாவும் வந்துவிட்டாள். தாரா முகம் கடுப்பானது. ரேகா டாக்டரை போய் பார்த்தாள். எப்படி டாக்டர் இருக்கு? ஹோப் இல்லம்மா. எந்த நேரமும் அவரோட மூச்சு நிக்கலாம். டாக்டர், அதான் நிஜம். ரேகா ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டாள். வீட்டுக்கு வந்தாள். ஆண்டி வாங்க போலாம். அப்பாவுக்கு எப்படி இருக்கு? கேள்வி கேட்காதீங்க, புறப்படுங்க. 10 நிமிடங்களில் வீட்டை பூட்டிவிட்டு புறப்பட்டாள். அதற்குள் அங்கே டாக்டர் வெளியே வந்தார். யார் இங்க ரேகா? தாராவுக்கு பற்றி கொண்டு வந்தது. இங்க இல்ல டாக்டர். அவங்க வரணும். வெளியே போனா வந்துருவா. எதுக்கு? சண்முகம் அந்த பேரைத்தான் உச்சரிக்கிறாரு. வரவழைங்க. தாராவால் தாங்க முடியவில்லை. கட்டின மனைவி நான் இங்க குத்துக்கள் போல இருக்க அவளையும் வர சொல்றாரு. இது மோசமான உறவுதான். ரேகா குழந்தைகளுடன் ஆட்டோவை விட்டு இறங்கினாள். உன்னை டாக்டர் பார்க்கணுமா? ரேகா டாக்டரை பார்க்க, நீங்க வாங்கம்மா. ரேகா மெல்ல உள்ளே நுழைந்தாள். சண்முகம் விழித்திருந்தான். ரேகா, வந்துட்டேன். நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். கிட்டக்கபா. வந்தாள். ரேகா, எனக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நானே நினைக்கல. இல்ல, எந்த முடிவும் இல்ல. நீங்க குணமாயிடுவீங்க. உன் குரல் உனக்கே கேட்கல பாத்தியா? ரேகா, என் மரணம் எனக்கே தெரிஞ்சாச்சு. அதை இனி தடுக்க முடியாது. ஒரு விதத்துல அந்த பிசாசு கிட்ட இருந்து எனக்கு விடுதலை. ஆனா என் குழந்தைகளை விட்டு பிரிய எனக்கு மனசு இல்லம்மா. அப்படி சொல்லாதீங்க. ரேகா, நான் செத்துருவேன். அந்த பாவி கிட்ட என் குழந்தைகள் இருக்காது. குழந்தைகளை நீ தான் காப்பாத்தணும். ரேகா அழுதாள். குழந்தைங்க வந்திருக்கா? கூட்டிட்டு வரேன். வெளியே வந்தாள். குழந்தைகளை அணைத்தபடி உள்ளே அழைத்து போனாள். அழக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அழைத்து வந்தாள். இரண்டையும் அருகில் அழைத்து தலையை தடவி கொடுத்தான். முத்தமிட்டான். குழந்தைகளால் தாங்க முடியவில்லை. ரேகா, குழந்தைங்களை பார்த்துக்கோ. உனக்கு என்ன இடைஞ்சல் வந்தாலும் என் குழந்தைகளை மட்டும் விட்டுறாத. செய்வியாமா? கண்களில் ஒரு தீவிரம் வந்து உட்கார்ந்தது. ரேகா அவன் கைகளை பிடித்து கொண்டாள். அவனையே பார்த்தாள். பார்வை அப்படியே நின்றது. கண்கள் வழியாக உயிர் வெளியேறியது. குழந்தைகள் அருகில் வந்தன. ஆண்டி, என்னாச்சு? ரேகா அவனது கண்களை மூடினாள். அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு. சேதி வெளியே வந்ததும் சண்முகத்தின் உறவுகளும் தாராவும் கதறி கதறி அழத் தொடங்கினார்கள். பிறகென்ன? மற்ற ஆஸ்பத்திரி ஃபார்மாலிட்டிகளை முடித்துவிட்டு சண்முகத்தின் உடல் அங்கிருந்து எடுக்கப்பட்டது. வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆபீஸ் மொத்தமும் திரண்டு வந்து விட்டது. பிறகு வேஷம், நாடகங்கள் எல்லாம் வழக்கம் போல் அரங்கேறி கொண்டிருந்தன. சடங்குகளை நிறைவேற்ற ஆரம்பித்தார்கள். தாரா எழுந்தாள். ரேகாவிடம் வந்தாள். அவர் சாவுக்கே நீதான் காரணம். முதல்ல நீ வெளியே போ. ரேகா நிமிர்ந்தாள். அவரோட இறுதி சடங்குகள் நிறைவேறும் போது நீ இங்க இருக்கக்கூடாது. போ. குழந்தைகள் 2 வந்தன. நாங்களும் ஆண்டி கூட போவோம். உதச்சு உள்ள தள்ளுவேன். இல்ல, நாங்க போவோம். இது அம்மா இல்ல, பேய், பிசாசு. எங்க அப்பா செத்து போக இதுதான் காரணம்.
அருண் குரல் எடுத்து கத்தத் தொடங்கினான். அங்கிருந்தவர்கள் மிரண்டு போனார்கள். எங்களையும் இது கொல்ல பாக்குது, ஆண்டி காப்பாத்துங்க, கதறிவிட்டன குழந்தைகள். ரேகா தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள் அவர்களை. படி இறங்கினாள். நில்லும்மா, பெத்த பிள்ளைங்க வாய்க்கரிசி போட வேண்டாமா? நான் தடுக்கல. ஆனா இந்த குழந்தைங்களை பாத்துக்க சொல்லி சார் எனக்கு உத்தரவே போட்டிருக்காரு. நான் பொய் சொல்ல, குழந்தைங்களும் சாட்சி, டாக்டரும் சாட்சி. சண்முகத்தின் அண்ணன் ஒருவர் முன்னால் வந்தார். சாவு வீட்டுல வச்சு பிரச்சனைகள் வரக்கூடாது, எதுவானாலும் அப்புறம் பேசிக்கலாம், உள்ளவாமா. தாரா கத்தினாள். அவ மோசமானவ. இல்ல ஆண்டி, ஆண்டி நல்லவங்க, இதுதான் பேய். குழந்தைங்க பெத்த தாய பேசாது, அதுங்களே பேசுதுன்னா அவ எப்படிப்பட்டவளா இருப்பா? சண்முகத்தின் அம்மா குமுறினாள். பாசம் உள்ளவன் எங்க பிள்ளை, அவனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சவ இந்த பாவிதான். மற்ற இரு சகோதரிகளுக்கும் அம்மாவின் கருத்தில் உடன்பாடு இருந்தது. குழந்தைகளும் வாய்க்கரிசி போட ரேகா ஒதுங்கி நின்றாள். பாடை உயர்த்தப்பட்டது. சண்முகம் தன் இறுதி ஊர்வலத்தை தொடங்கிவிட்டான். குழந்தைகள் இரண்டும் ரேகாவை கட்டிக்கொண்டு கதறின. சண்முகத்தின் சகோதரியிடம் வந்தாள் ரேகா. நான் குழந்தைங்களை கூட்டிட்டு இப்ப போயிட்டு நாளைக்கு வரேன். நான் தங்குற இடத்தோட போன் நம்பர் ஏதாவது அவசரம்னா கூப்பிடுங்க. வாசலில் இறங்கினாள். தாரா ஒரு வெறுப்புடன் அதை பார்த்து கொண்டு நின்றாள். நான் பெத்த தாய், புருஷனை இழந்து நிக்கிறேன், பிள்ளைங்களும் என்ன பிரிஞ்சு போகுது, நான் என்ன பாவம் பண்ண? அப்படியே மடிந்து உட்கார்ந்தாள். மற்ற உறவுக்காரர்கள் குளித்து வீடு கழுவி கொண்டிருந்தார்கள். சண்முகம் அடுத்த அரை மணியில் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கினான். பாசம் காட்டிய ஒரு மனிதனின் ஆயுள் பரிதாபமாக முற்றுப்புள்ளியை வைத்துக் கொண்டது. தன் சிநேகிதியின் வீட்டில்தான் அன்று இரவு குழந்தைகளுடன் தங்கினாள் ரேகா. எனக்கு ஒரு வீடு பாரு வசு. எதுக்கு? அநேகமா இவங்க 2 பேரும் இனிமே என் கூட தான் இருப்பாங்க. அப்பாவை இழந்த துக்கத்தில் நிறைய அழுததால் குழந்தைகள் உறங்கி போயிருந்தார்கள். ரேகா, உனக்கு பைத்தியமா? யாரோ பெத்த குழந்தைங்க எப்படி உங்ககிட்ட இருக்க முடியும்? இருக்க வேண்டிய அவசியமும் என்ன? அப்படி நான் நினைக்கல வசு. சண்முகம் சார் சாவோட கடைசி நொடிகள்ல ஏறத்தாழ சத்தியம் வாங்கி இருக்கிறாரு. குழந்தைங்கள நான் விட்டுற முடியாது. அதுங்களை பெத்த அம்மா விடுவாளா? அதான் புரியல. ஒரு பெரிய போராட்டம் இருக்கு, பார்க்கணும். தனி கட்ட வாழ வேண்டிய வயசு. நாளைக்கு அதுங்களால பெரிய பாதிப்பு உண்டாகும். பார்க்கலாம். அப்படிலாம் வராது. ரேகா அன்று இரவு உறங்கவே இல்லை. எத்தனை நல்ல மனிதன்! மனைவியின் அராஜகத்தால் மனது உடைந்து செத்தவன். மறுநாள் காலை சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு குழந்தைகளோடு புறப்பட்டாள். சண்முகம் வீட்டுக்கு வந்து விட்டாள். தாராவுக்கு எந்த பந்தமும் இல்லாததால் தனித்து நின்றாள். எல்லோருமே சண்முகத்தின் உறவுகள்தான். சண்முகத்தின் காரியத்தை தங்கள் வீட்டில் செய்யலாம் என்றார் பெரியண்ணா. தாரா அதற்கு சம்மதிக்கவில்லை. அவர்கள் வேறு வழி இல்லாமல் இங்கு தங்கி செய்வதற்கு ஒப்புக்கொண்டார்கள். தாரா குழந்தைகளிடம் வர இரண்டும் மிரண்டு ரேகாவின் பின்னால் ஒளிந்து கொண்டன. ஏன் இப்படி ஓடுறீங்க? நான் உங்களை என்ன செஞ்சேன்? ரேகா பார்த்தாள். இந்த பாருங்க, அவங்க மிரண்டு போயிருக்கிறாங்க. படிப்படியா நெருங்குங்க. குழந்தைங்க விஷயத்துல அவசரப்பட வேண்டாம். நீ சொல்லி தெரியாடி நாயே. என் புருஷன் குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்ச பாவி நீ. நான் விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போடுவேன், ஒன்னார் அடிப்பேன். சண்முகத்தின் சகோதரிகள் எரிச்சலுடன் இதை கவனித்தார்கள். ரேகா, இப்படி வா. என்னக்கா, நீ செய்யறது பெரிய தியாகம். குழந்தைகள் உன்கிட்ட பெத்த தாயை விட அன்பு செலுத்துதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. இவகிட்ட அவமானப்படுற தலையெழுத்து உனக்குது. ஏன் நடைய கட்டு. அக்கா, குழந்தைங்களை விட்டுட்டு நான் போனா அதிர்ச்சியில ரெண்டும் படுத்த படுக்க ஆயிரும். சார் போயாச்சு. குழந்தைங்களோட வாழ்க்கையோட விளையாட நான் தயாரா இல்ல. அதனால இப்ப எனக்கு பொறுமை தேவை. அந்த அம்மா புருஷனை இழந்து நிக்கிறாங்க. ஏற்கனவே பெரிய துக்கம். எதுக்கு அவங்க கூட சண்டை? நான் விட்டுட்டேன். உனக்கு பொறுமை அதிகம். வேற வழி இல்ல. எல்லாரும் நீ நான் போட்டி போட தொடங்கினா கை கலப்பும் ரத்த ஆறும் தான். வேணுமா? காரியங்கள் முடியும் வரை அங்கிருப்பது என தீர்மானித்தாள். அதற்குள் தோழியிடம் சொல்லி ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட் பார்த்து விட்டாள். முன்பணம் கொடுத்து விட்டாள். காரியம் முடிந்ததும் குடி போக வேண்டியதுதான். குழந்தைகளின் பள்ளிக்கூடத்துக்கு எதிரில் அந்த பிளாட் இருந்தது. அவர்களே போக வர மற்றவர்கள் உதவியை நாடாமல் இருக்கும்படியான இடம். ஆபீஸில் சண்முகத்தின் சேமிப்பு பணம் கடன் எல்லாம் போக 1.25 லட்சம் இருந்தது. பென்ஷன் கிடையாது. ரேகாவை அழைத்து மேலதிகாரிகள் விவரம் கேட்டார்கள். சொன்னாள், அந்த அம்மாவுக்கு வேலை கொடுக்க முடியுமா? இது தனியார் நிறுவனம், இங்க அதுக்கான வாய்ப்பு இல்லம்மா. டெல்லிக்கு எழுதி கேட்கணும். அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் நடைமுறைக்கு வர 1 வருஷத்துக்கும் மேல ஆகும். அவங்க எப்படி சமாளிப்பாங்க? அந்த கவலையை நாங்க எப்படிமா பட முடியும்? சரி, யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்து இந்த செக்கை அவங்க கிட்ட தர முடியுமா? சரிம்மா. வந்தார்கள். தாராவிடம் தந்தார்கள். எனக்கு வேலை கிடைக்குமா? தாரா கேட்டு விட்டாள். ரேகா அதுக்காக ரொம்ப போராடுறாங்க. ஆனா சொல்றதுக்கு இல்ல, தற்சமயம் இல்லம்மா. அவர்கள் போய்விட்டார்கள். காரியங்கள் நடந்து முடிந்துவிட சண்முகத்தின் உறவுகள் அத்தனையும் புறப்பட்டு விட்டன. யாரும் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை.
ஆனால் அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தது. ஒழுங்காக இருந்த காலத்தில் தாரா ஒட்டவே இல்லை. இப்போது அவர்களது உறவே போன பிறகு தாராவை அவர்கள் மதிப்பார்களா? வீடே காலியாக கிடந்தது. தாரா தவிர ரேகாவும் குழந்தைகளும். அந்த வீட்டுக்காரர் வந்து விட்டார். அம்மா, இந்த வீட்டுல நீங்க தொடர்ந்து இருக்க போறீங்களா? இல்லைன்னா 1 மாத நோட்டீஸ் தரேன், நான் வேற ஆளை வைக்கணும். தாரா ஆடி போனாள். இந்த வீட்டுக்கு 1750 ரூபா வாடகை. எப்படி தர்றது? 1.25 லட்சத்தை வட்டிக்கு போட்டா அதிகபட்சம் 1500 ரூபா வரலாம். வாடகை கூட போதாதே, எப்படி சாப்பிடுறது? நான் காலி பண்ணிடுறேன், வேற வீடு தேடிக்க எனக்கு டைம் தரணும். 1 மாசத்துக்கு மேல முடியாதுமா. போய்விட்டார். சண்முகம் இருந்த நேரம் சண்டை போடும்போது வக்காலத்துக்கு வந்த தெருவாசிகள் இருந்த இடம் தெரியவில்லை. அவள் ஏதாவது கேட்டுவிடக் கூடாது என்று பயத்துடன் பின்வாங்கினாள். தாரா படித்தவள் தான், ஆனால் வேலைக்கு போகவில்லை. வெறும் டிகிரி மட்டும்தான். எந்த டெக்னிக்கல் தகுதியும் இல்லை. ஆரம்பம் முதலே எந்த கஷ்டமும் தராமல் சண்முகம் உருவாக்கி விட்டான். இப்போது எல்லாம் சேர்ந்து விட்டது. தனி மனுஷி. குழந்தைகள் கூட அருகில் வருவதில்லை. ஆண்டி, நம்ம போலாமா? தாராவிடம் வந்தாள் ரேகா. நான் புறப்படுறேன். நிமிர்ந்தாள் தாரா. குழந்தைங்களுமா? இப்பத்தான் நான் கட்டாயப்படுத்தல, நீங்க தான் அம்மா. ஆனா குழந்தைங்க மனநிலை வேற மாதிரி இருந்தா என்ன செய்ய முடியும்? திரும்பி குழந்தைகளை பார்த்தால் அவை மிரண்டு ரேகாவின் பின்னால் ஒளிந்து கொண்டன. இவங்க 2 பேரும் தற்காலிகமா என்கிட்ட இருக்கட்டும், மனசை மாத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். தாராவிடம் இருந்த ஆவேசம் சுத்தமாக தொலைந்து போயிருந்தது. அடுத்தது என்ன என்று கேள்வி புறப்பட்டதும் ஒரு பெரிய பயங்கரம் கண்முன்னால் விரிந்தது. சாவை சண்முகத்தின் உடன்பிறப்புகள் நடத்தி விட்டார்கள். வீட்டில் பொருட்கள் இருந்ததால் 1 மாதத்துக்கு சமைத்து சாப்பிட்டு விடலாம். அடுத்த மாதம் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். அரை வயிற்றுக்காவது சாப்பிட வேண்டும். யார் வேலை தருவார்கள்? தங்குவதற்கு ஒரு வீடு பிடிக்க வேண்டும். குழந்தைகள் என்னிடம் ஒட்டவில்லை. எதிர்காலம் மிரட்டியது. ரேகா குழந்தைகளுடன் புறப்பட்டு விட்டாள். தனியாக நின்றாள் தாரா. இப்போதுதான் சண்முகத்தின் அருமை தெரிந்தது. விரட்டி விரட்டி அவனை அவமானப்படுத்தியதெல்லாம் உள்ளுக்குள் ஓடியது. இப்போது அந்த ஒரு மனிதனின் இழப்பு எத்தனை பெரிய பள்ளத்தை வாழ்க்கையில் உண்டாக்கிவிட்டது. அவன் சாவுக்கு காரணம் நான். அவன் ஆரோக்கியத்தை கெடுத்து மாரடைப்பை உண்டாக்கியதும் நானா? ஆம், நான் தான். சண்டையும் குழப்பமும் தப்பான பேச்சுகளும் தான் அவர் இதயத்தை தடம்புரள வைத்து விட்டன. இல்லாவிட்டால் பணப்பிரச்சனையை எப்படியும் அவர் சமாளித்திருப்பார். தாராவுக்கு அன்று இரவு முழுக்க மன உளைச்சல் தாங்கவில்லை. முதல் நாள் முழுக்க சாப்பிடவில்லை. பட்டினி வேறு. அவனை இழந்த துக்கம். மறுநாள் காலை கண்களை விழிக்க முடியவில்லை. ஜுரம் காய்வது தெரிந்தது. அதை சொல்ல ஆளில்லை. அந்த அளவுக்கு தான் அனாதையாவோம் என தாரா நினைக்கவில்லை. அழுகை பீரிட்டது. ஜுரவேகம். அழக்கூட முடியவில்லை. கதவு தட்டப்பட்டது. தள்ளாடி நடந்து வந்து கதவை திறந்தாள். ரேகா நின்றாள். எதுவும் பேசாமல் தாரா திரும்பி நடக்க விழப்போனாள். ரேகா வந்து தாங்கிக் கொண்டாள். ஐயோ, உடம்பு இப்படி கொதிக்குதே, நான் இப்பவே ஆட்டோ கொண்டு வரேன். தாராவை உட்கார வைத்துவிட்டு ஆட்டோவுக்கு ஓடினாள். 10 நிமிடங்களில் நர்சிங் ஹோமில் இருந்தார்கள். அட்மிட் பண்ணுங்க. சேர்த்தாள். தாராவுக்கு நினைவு இருந்தது. ஊசி போட்டார்கள். சிஸ்டர், நீங்க இவங்களை 1 மணி நேரம் பாத்துக்கங்க, நான் வந்துடுறேன். தன் பிளாட்டுக்கு போய் பக்கத்தில் இருந்த வயதான அம்மாவிடம் குழந்தைகள் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ஆஸ்பத்திரிக்கு திரும்பினாள். மாலை 7 மணிக்கு மறுபடியும் போனாள். குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு, இந்த பாட்டி உங்க 2 பேருக்கும் துணையா இருப்பாங்க, நான் ஆஸ்பத்திரியில அம்மா கூட இருக்கேன். ஆண்டி, உங்களுக்கு பைத்தியமா? உங்களை இவ்ளோ கேவலப்படுத்தின எங்க அம்மாவுக்கு நீங்க ஏன் துணையா இருக்கணும்? அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? நான் வரேன். ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டாள். தாராவுடன் இருந்தாள். மருந்துகளை தந்து அவ்வப்போது பெட்பேன் வைத்து கொடுத்து வெந்நீர் தந்து விடிய விடிய கண் விழித்தாள். அதே போல 2 நாட்கள் தொடர தாராவுக்கு ஜுரம் பூரணமாக இறங்கிவிட்டது. தாரா கண்களை விழித்தாள். ரேகா அவ்வப்போது போய் குளித்து சமைத்து குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு வருவாள். மாலை மறுபடியும் போய் வருவாள். டிஸ்சார்ஜ் கொடுப்பதற்குள் ரேகா சோர்ந்து விட்டாள். தாராவை கொண்டு வந்து அவள் வீட்டில் விட்டாள். உணவுப் பொருட்களை தயாரித்து ஹாட் பேக்கில் வைத்தாள். நான் வரட்டுமா? போறியா? குழந்தைங்களை பார்க்கணுமே. தாரா மெல்ல எழுந்தாள். ஆஸ்பத்திரி செலவு என்னாச்சு? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? தாரா பேசவில்லை. ரேகாவையே பார்த்தாள். 1 மாசத்துல இதை காலி பண்ணிட்டா நான் எங்க போவேன்? ரேகா பேசவில்லை. உன் கூட வந்துடட்டுமா? இந்த கேள்வியை ரேகா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஏன் கூடவா? எனக்கு வேற யார் இருக்காங்க? நான் படுத்தப்போ நீதானே செஞ்ச. இத்தனை அவமானப்படுத்தியும் பொருட்படுத்தாம நீதானே இப்பவும் வர. எனக்கு ஒன்ன விட்டா ஏது நாதி? கேட்டுவிட்டு கதறி அழத் தொடங்கினாள். ரேகா இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அழாதீங்க, நான் உன் கூட ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். குழந்தைங்களை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். உனக்கு சத்தியம் பண்ணித்தரேன். நான் நிராதரவா நிக்கிறேனே, என்னை கைவிட்டுடாத. அழுதாள். அழாதீங்க, ஆஸ்பத்திரியிலிருந்து கூட்டிட்டு வந்தப்புறம் மனசு கேட்காம தானே வந்தேன்.
நாளைக்கே காலி பண்ணிட்டு போயிடலாம். ரேகா மளமளவென ஏற்பாடுகளை செய்தாள். மறுநாளே பெரிய டெம்போ கொண்டு வந்தாள். குடித்தனம் நடத்தியதால் ஏகப்பட்ட பொருட்கள் வீட்டில் இருந்தன. சகலத்தையும் ஏற்றினாள். வீட்டு சாவியை ஓனரிடம் ஒப்படைத்து ஒரு நன்றி சொல்லிவிட்டு நடந்தாள். போகுது பாரு அந்த பிள்ளைய நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டு இன்னைக்கு சோத்துக்கு நாதியத்து அவ கூடவே போகுது பாரு. புருஷனை சாகடிச்சாச்சு, பிள்ளைங்களையும் சாவடிக்க போகுது. தாரா மேற்படி விமர்சனங்களை கேட்டு கதறி விட்டாள். அன்று அவளுக்கு சாதகமாக இருந்த இதே பிறவிகள் இன்று அவளை நார் நாராக கிழிக்கின்றன. வாங்க போலாம், இவங்க பேச்சுக்கெல்லாம் பெரிய மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழைத்து வந்து விட்டாள். அவளது பிளாட்டில் எல்லா பொருட்களையும் அடைத்து விட்டாள். தாராவை பார்த்ததும் குழந்தைகளின் முகத்தில் சிரிப்பு அகன்றது. தாரா அதை கவனித்தாள். உமா ரேகாவை தனியாக அழைத்து, அம்மா இங்கதான் இருக்க போதா ஆண்டி? ஆமா. வேணா ஆண்டி, எங்களுக்கு பயமா இருக்கு. மறுபடியும் சண்டை வரும் போக சொல்லுங்க ஆண்டி. அப்படி சொல்லக்கூடாது உமா, அவங்க இங்க போவாங்க. பாவம் இல்லையா? நீங்க பாவம் இல்லையா? ஷோ மெதுவா, உங்க 2 பேருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் தரமாட்டாங்க, நான் உத்தரவாதம் தரேன். சரி ஆண்டி. கதவுக்கு வெளியே நின்று தாரா எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். ரேகா வந்தாள். ரேகா, நான் இருக்கிற காரணமா குழந்தைங்க பாதிக்கப்படுதுன்னா நான் போயிடுறேன். எங்க போவீங்க? தெரியல. எங்கேயும் போக வேண்டியதில்ல, இங்கே இருக்கலாம். அந்த வீட்டுக்கு தாரா வந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. ரேகா வேலையில் மறுபடியும் ஜாயின் பண்ணிவிட்டாள். காலை 4 மணிக்கு எழுந்து வேலைகளை தொடங்கி குழந்தைகளை தயார் செய்து அவர்களை சாப்பிட வைத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் வரை மூச்சு முட்டி வரும். நான் புறப்படுறேன், சாப்பாடு டைனிங் டேபிள் மேல இருக்கு, போட்டு சாப்பிடுங்க, டைம் ஆச்சு எனக்கு. போய்விட்டாள். கடவுளே, இவளுக்கு என்ன தலையெழுத்து? என்னை, என் குழந்தைகளை உட்கார வைத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நான் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகளை அவ செய்யறா. அவருக்கு பதிலா உழைச்சி பணம் கொண்டு வரா. நானும் அவருமா மாறி மாறி ஒரே சமயத்துல 2 அவதாரமா எடுத்திருக்கா. அவமானங்களை ஒதுக்கி வச்சுட்டு அதே இயல்போட இருக்கா. எப்படி முடியுது? என்ன அவசியம்? மறுநாள் காலை அலாரம் அடித்ததும் தாரா எழுந்து விட்டாள். ரேகா, நீ படுமா, நான் ரெடி பண்ணி தரேன். எதுக்கு? அவர் போன துக்கம் உடம்பால மனசால உங்களுக்கு ஆறல, அது ஓரளவு ஆறட்டும். நான் செஞ்ச பாவத்துக்கு சில ரணங்கள் ஆறவே ஆறாது. அதுக்காக உன் ஒருத்திய சாறுபட முடியுமா? ரேகா பேசவில்லை. என்ன செய்ய விடு, எனக்கும் குத்துது. உன்கிட்ட உட்காந்து நான் ஓசிச்சோறு திங்கிறேன். புண்படுத்தின என்ன மூடி வச்சு நீ காப்பாத்துற. ஏதாவது செஞ்சு என் நன்றி கடனை கொஞ்சமாவது செலுத்த விடு. குழந்தைங்களை நான் நெருங்க மாட்டேன், அதை நீ பாத்துக்க. ரேகா யோசித்தாள். நியாயமாகப்பட்டது. அவளும் மனுஷி. ஆடின ஆட்டத்துக்கு தெய்வம் சரியாக அடித்து விட்டது. இன்று உணரத் தொடங்கி விட்டாள். இந்த நிலையில அவளை நோகடிக்க கூடாது. சரி செய்ங்க. தாரா சமையல் கட்டுக்குள் புகுந்து வெகு நாட்களாகி விட்டதால் முதலில் கொஞ்சம் தடுமாறித்தான் போனாள். கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்கள் வைத்திருந்த இடங்களை தெரிந்து கொண்டு வேலையை தொடங்கிவிட்டாள். ரேகா குழந்தைகளை எழுப்பி படிக்க வைத்து அவர்கள் தொடர்பான எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொண்டாள். குழந்தைகள் தாராவை சுத்தமாக கண்டுகொள்ளவில்லை. புறப்பட்டு போய்விட்டன. நான் புறப்படுறேன் தாரா. ரேகா, அந்த பணத்தை பேங்க்ல போட்டாச்சு இல்லையா? 1.25 லட்சத்தை தானே? ஆமா. ஏன், என்ன வேணும்? அதுல மாசம் மாசம் வர வட்டியை நீ எடுத்துக்க. எதுக்கு? என்ன ரேகா, நீ உன் ஒருத்தி சம்பளத்துல 4 ஜீவன்கள் சாப்பிட முடியுமா? சமாளிக்கலாம். இந்த பணமும் வந்தா கஷ்டம் இல்லாம இருக்குமே. எனக்கும் ஒரு உறுத்தல் இருக்காது. நான் பார்த்தது வேற. என்ன, இன்னும் 10-12 வருஷம் அப்படியே விட்டா அதுவே 5 லட்சம் ரூபாய் ஆயிரும். நம்ம உமா கல்யாணத்துக்கு யாரையும் தொங்க வேண்டாம். என்ன சொல்றீங்க? தாரா அவளை ஆழமாக பார்த்தாள். ஏன் பாக்குறீங்க? அது வரைக்கும் என்ன குழந்தைகளை நீ ஆதரிப்பியா? ஏன் மாட்டனா? 6 வயசு உமாவோட எதிர்காலத்தை யோசிக்கிறியே. ஓ எதிர்காலத்தை பத்தி உனக்கு ஞாபகமே வரலையா? நீ சின்ன பொண்ணு, உனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும்ல. நீ வாழ வேண்டாமா? எங்களையே கட்டிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க அழ முடியுமா ரேகா? ரேகா லேசாக சிரித்தாள். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? தெரியல. வரவேண்டிய நேரத்துல எல்லாமே தேடி வரும். எனக்கு டைம் ஆச்சு. வேகமாக வெளியேறினாள். தாரா பிரமித்து போயிருந்தாள். இவளுக்கு எங்களுடன் என்ன உறவு? ஏன் எங்களை கட்டிக்கொண்டு அழுகிறாள்? இந்த பெண் வாழ வேண்டாமா? இவளை பெற்றவர்கள் வெளியூரில், அவர்கள் யாரும் இங்கு வரவில்லை. வர நேர்ந்தால் மகளுக்கு இப்படி ஒரு பாரமா என்று நினைக்க மாட்டார்களா? கேள்வி மேல் கேள்வி வந்தது. ஆனால் இவளை விட்டால் எங்களுக்கு நாதியம் இல்லை. என்ன செய்வது? எம்டி அழைத்தார். ரேகாவை வணங்கினாள். உட்காருமா, கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். சண்முகம் குடும்பத்தை நீதான் தாங்குறியா? ஆமா சார். எதுக்குமா? இது என்ன சார் கேள்வி? ஜஸ்ட் மனிதாபிமானம் தான். சரி, எத்தனை நாளைக்கு தாங்க போறேன்? தெரியல. கடவுள் எனக்கு தந்த உத்தரவு இது. வேண்டான்னா அவரே வித்ட்ரா பண்ணிப்பாரு. நான் உன்னை அழைச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போகுதே. எதுக்கு அழைச்சிங்க?
ஒரு ப்ராஜெக்ட் வருது, 2 வருஷ ப்ராஜெக்ட். இந்தியால உள்ள மெட்ரோபாலிட்டன் சிட்டிகள்ல 6 மாசமா இருக்கணும். சரி, கூடுதல் சம்பளம், 2 வருஷம் முடிஞ்சு நீ வந்தா அட்மின் ஆபீசர் ஆயிரலாம், பெரிய பதவி. என்ன சொல்ற? இப்போதும் அவள் பேசவில்லை. நீ தனி மனுஷி, இன்டெலிஜென்ட், சோ உன்னைத்தான் தேர்ந்தெடுத்தேன். எதிர்காலமும் பிரமாதமா இருக்குது. நான் போல சார். ஏம்மா? சண்முக சார் குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? இது என்னம்மா பேச்சு? உனக்கு இந்த மாறம் தேவைதானா? நீ இழுத்து விட்டுக்கிட்டது. இளம் பொண்ணுக்கு இந்த சுமை சுத்தமா அவசியம் இல்ல. இது உன் நிகழ்காலம், எதிர்காலம் ரெண்டையும் பாதிக்குது. சுத்த பைத்தியக்காரியா இருக்கியே. இல்ல சார், எதையுமே நாம பாக்குற பார்வைதான். எனக்கு அவர் குடும்பத்தை ஆதரிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. தனி மனுஷியா இருந்து காசுக்காக பதவிக்காக நான் எந்திரமா மாறுறதை விட இருக்கிறத வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஈரமா வாழலாமேன்னு தோணுது. நீ ரொம்ப அதிசயமான ஆச்சரியமான பொண்ணுமா. இல்ல சார், மனிதாபிமானமான உள்ள ஒரு மனுஷி, அவ்வளவுதான். சோ உனக்கு வேண்டாம், எழுதியே கொடுத்துடுறேன், போதுமா? எழுந்து தன் இருப்பிடம் வந்தாள். எதையும் இழந்த மாதிரி தோன்றவில்லை, திருப்தியாக இருந்தது. பணத்தை, பதவியை, சமூக அந்தஸ்தை துரத்தி கொண்டு ஓடி என்ன மிஞ்சுகிறது? சமயத்தில் திரும்பி பார்த்தால் வெகு தூரத்துக்கு யாரும் இல்லை. மனிதர்களே இல்லாத சமுதாயத்துக்கு வந்து விட்டதைப் போல இருக்கிறது. கூடாது, எனக்கு மனிதர்கள் வேண்டும். பண கஷ்டம் இருந்தாலும் தப்பில்லை, அதுதான் குடும்ப வாழ்க்கையின் சுகம். அன்று இரவு உணவு முடிந்தது. குழந்தைகள் இரண்டும் உறங்கத் தொடங்கிவிட்டன. மிச்சம் மீதி வேலைகளை இருவருமாக சேர்ந்து முடித்தார்கள். நேரம் 9:30. வியர்வையுடன் ரேகா வந்து உட்கார்ந்தாள். எதிரே தாரா டிவி மெல்லதாக ஓடிக்கொண்டிருந்தது. தாராவுக்கு ரேகாவிடம் இருந்த கோபம், விரோதம் எல்லாம் விலகி இப்போது ஒரு சிநேகபாவம் வந்துவிட்டது. பாலை காய்ச்சி எடுத்து வந்தாள். ரேகா, நீ சென்னைக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகல. கிட்டத்தட்ட. உன் அப்பா அம்மாவோட லெட்டர் போக்குவரத்தெல்லாம் இருக்கா? ரொம்ப இல்ல. அவங்கள பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? தோணல. என்ன ரேகா இது? அவங்களுக்கு நீ ஒரு மக இல்லையா? ஆமா. பின்ன ஆச்சரியமா இருக்கேன். ரேகா பதில் பேசாமல் உட்கார்ந்திருந்தாள். தாரா அவளையே உற்று பார்த்தாள். கொஞ்சம் வசதியான குடும்பத்து பொண்ணு இல்லையா நீ? நிச்சயமா. ஒரே பொண்ணு, உன்னை பிரிஞ்சே உன் பெத்தவங்களால இருக்க முடியாதே. எனக்கு குழப்பமா இருக்கு. ரேகா தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தாள். இத்தனை நாள் எங்க குடும்ப பிரச்சனை மேலோங்கி நின்ன காரணமா உன்னை பத்தி யாரும் எதுவும் கேட்கல. நீ வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு சென்னைக்கு வந்திருக்கியா? அதான் ஊருக்கு போகணுங்கிற ஆசையே உனக்கு இல்லையா? உனக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். இல்ல, பர்சனல்னு எதுவும் இல்ல. உங்களை நான் 3வது மனுஷியா நினைக்கவும் இல்ல. அப்புறம் என் பேர்ல என்ன பெத்தவங்களுக்கு உயிர். என்னை பார்க்காம ஒரு நொடி கூட அவங்களால வாழ முடியாது. அப்படிப்பட்ட தாய் தகப்பனை ஒரு காதலால நான் இழந்தேன். காதலா? நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? காதல் மட்டும் இல்ல, என் கதையை சொன்னா நீங்க ஆடி போயிருவீங்க. தாரா ஆர்வத்துடன் ரேகா முகத்தை பார்த்தாள். சொல்லலான்னா சொல்லு. சொல்றேன். இத்தனை நாள் மனசுக்குள்ள மூடி வச்ச என் கதை, என் வாழ்க்கை வெளியில வரட்டும். ஆரம்பித்தாள். நான் மேத்தாவை உயிருக்கு உயிரா காதலிக்க தொடங்கினேன். வேலைக்கு சேர்ந்த 2 மாசத்துல இருந்து மேத்தா நான் வேலை பார்த்த ஆபீஸ் பியூன். பியூனா? காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்களே, என் விஷயத்துல அது 100% நிஜம். அப்படியா சொல்ற? மேத்தா ரொம்ப நல்லவன். ஈரமான அவனோட மனசும் இரக்கமுள்ள இதயமும் பாசமான பார்வையும் தான் என்ன அவன் பக்கம் இழுத்துது. முதல்ல சாதாரணமாத்தான் பழக தொடங்கணும். ஆனா பல நல்ல இயல்புகள் மேத்தா கிட்ட இருந்த காரணமா சுலபமா என் இதயத்துல மேத்தா ஏறி உட்கார்ந்துட்டான். தாரா சுவாரஸ்யமாக கேட்க ஆரம்பித்தாள். 6 மாசம் கழிச்சுதான் நான் மேத்தாவை காதலிக்கிறது அவனுக்கே தெரிஞ்சது. அவன் ஷாக் ஆயிட்டான். ரேகா அந்த நொடிகளில் சஞ்சரிக்க ஆரம்பித்தாள். ரேகா, நீ என்ன சொல்ற? ஐ லவ் யூன்னு சொல்றேன். மேத்தா படபடப்பாகி விட்டான். உனக்கு பைத்தியமா ரேகா? இல்ல மேத்தா, தெளிவாத்தான் இருக்கேன். தெளிவுள்ள ஒரு பொண்ணு பேசுற பேச்சா தெரியலையே. மேத்தா, திடீர்னு நேத்திக்கு உன்னை பார்த்துட்டு இன்னைக்கு நான் காதலிக்கல. ஏறத்தாழ 6 மாசமா ஸ்டடி பண்ணிட்டு உன்னை ரொம்ப நேசிச்சப்பறம்தான் இன்னைக்கு நான் காதலை வெளிப்படுத்தியிருக்கேன். வேண்டா ரேகா, நான் ஒரு பியூனு. அது உன் பதவி. நான் ஒரு அனாதை. நிச்சயமா இல்ல. உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்கிற, உன் கால்ல நிக்கிற, அன்பால உன்னை சுத்தி ஏகப்பட்ட மனுஷங்களை சேர்த்து வச்சிருக்க. எப்படி நீ அனாதையாக முடியும்? நெவர். ப்ளீஸ் ரேகா, என்னை பேச விடு. என்ன வேணாலும் பேசு, நான் கேட்டுட்டே இருக்கேன். ஆனா உன் மேல நான் கொண்ட காதலை மாத்திக்க மாட்டேன். உளராத. நீ பெரிய இடத்து பொண்ணு. உங்க அப்பா கொன்னே போட்டுருவாரு. போடட்டும். ரேகா, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? நான் கழுத்துல கையில தங்கம் போட்டிருக்கனா? இல்ல. ரிச்சா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கனா? அதுவும் இல்ல. மேத்தா, எங்க அப்பா வசதி உள்ளவரா இருக்கலாம். ஆனா அதை நான் அனுபவிக்கல. எனக்கு ஈடுபாடும் இல்ல. பசிச்ச நேரத்துல அரிசி தான் வேணும். தங்கத்தை உருக்கியா தட்டுல ஊத்திக்க போறோம்? ரேகா,
எனக்கு எளிமையான வாழ்க்கை, பாசமான இதயங்கள் இதெல்லாம் பிடிச்சிருக்கு மேத்தா. 2 பேரும் சம்பாதிக்கிறோம், சந்தோஷமா வாழ முடியாதா? மேத்தா பதில் சொல்லவில்லை. என் காதலை நீ ஏத்துக்கிட்டா சந்தோஷப்படுவேன், நிராகரிச்சுட்டா பைத்தியம் பிடிச்சு அலைய மாட்டேன். ஆனா நெஞ்சுக்குள்ள சன்னமா ஒரு வலி இருக்கும். மேத்தா அவனை பரிதாபமாக பார்த்தான். அதற்கு மேல் அவள் ஒன்றும் பேசவில்லை. ஏறத்தாழ 15 நாட்கள் ஓடிவிட்டன. தினமும் ஆபீஸில் சந்திப்பார்கள். ரேகா அதே சிரிப்புடன் மேத்தாவை எதிர்கொள்வாள். எதையும் கேட்டதில்லை. அவன் பக்கம் பந்தை வீசி எறிந்து விட்டாள். இனி அவன்தான் ஆட வேண்டும். காத்திருந்தாள். அந்த 15 நாட்களில் அவளது மௌனம், அதே சிரிப்பு, இயல்பான பழக்கம் எல்லாம் மேத்தாவுக்குள் ஒரு பாதிப்பை உண்டாக்க தொடங்கிவிட்டது. தினசரி அவனது கனவிலும் நனவிலுமாக அவனை ஆட்டி வைக்க தொடங்கிவிட்டாள் ரேகா. எந்த நேரமும் நெஞ்சுக்குள் அவளது ஆக்கிரமிப்புதான். ஒரு நாள் அவள் ஆபீஸுக்கு லீவு போட்டிருந்தாள். அவளை பார்க்காமல் துடித்து போய்விட்டான் மேத்தா. அப்போதுதான் ஓசைப்படாமல் தன் இதயத்துக்குள் அவள் இறங்கி உட்கார்ந்திருந்தது தெரிந்தது. எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே அவள் வேரோடி இருக்கிறாள் என்பது புரிந்தது. மறுநாள் அவள் ஆபீஸ் வந்தபோது தாயை கண்ட குழந்தை போலாகி விட்டான் மேத்தா. இனி மறைப்பதில் லாபமில்லை. மேத்தா அந்த வார கடைசியில் அவளை தனியாக வெளியே அழைத்து வந்தான். ராமர் கோவில் ஒன்று ஆபீஸுக்கு அருகில் இருந்தது. அங்கே அழைத்து வந்தான். என்ன மேத்தா? நானும் உன்னை காதலிக்கிறேன் ரேகா. எனக்கு தெரியுமே. என்ன வளர்ற? நான் உன்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. நீ வாய் விட்டு சொன்னா தானா? உன் கண்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த பாஷை எனக்கு புரியாதா? மேத்தா மிரண்டு போனான். மேத்தா, ஒருதல காதல்ல விழறதுக்கு நானும் பைத்தியக்காரி இல்ல. பார்க்க போனா எனக்கு முன்னால நீ காதலிக்க தொடங்கியாச்சு. மிரண்டான் மேத்தா. உன் கண்கள்ல என்னைக்கு காதல் ஏறி உட்கார்ந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? தேதியை கூட குறிச்சு வச்சிருக்கேன். மேத்தாவுக்கு மூச்சு முட்டியது. அதன் பிறகு இருவரது காதலும் இறுகி போய் மனதுகளை பரிமாறிக்கொள்ளத் தொடங்கி மிகவும் நெருக்கமாக. அதே சமயம் ஆபீஸில் மற்றவர்கள் பேசும் அளவுக்கு அதை கொச்சைப்படுத்தாமல் கண்ணியமாக அதை இருவருமே கையாண்டார்கள். ஒரு டிசம்பர் மாதம் மாலை நேரத்தில் இருவரும் அதே ராமர் கோவிலில் உட்கார்ந்திருந்தார்கள். கிறிஸ்துமஸ் நெருங்கிவிட்டதால் தூரத்தில் இருந்த சர்ச் விழாக்கூலம் பூண்டிருந்தது. மேத்தா, எத்தனை நாளைக்கு காதல்களாவே இருக்க முடியும்? கல்யாணம் செஞ்சுக்கலாம். நான் தனி மனுஷன் ரேகா. உனக்கு தாய் தகப்பன் இருக்காங்களே. இன்னைக்கு போறேன். சம்மதிப்பாங்களா ரேகா? சொல்லி பாக்குறேன். எதிர்ப்பு தான் இருக்கும். நீ பிடிவாதம் பிடிப்ப. அதுல என்ன சந்தேகம்? நியாயமான ஒன்ன விரும்பும் போது அது வேணும்னு பிடிவாதம் பிடிச்சா தப்பில்லையே. எனக்கு கவலையா இருக்கு ரேகா. என்ன கவலை? யாருமே எதுக்குமே சண்டை போட்டுக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நானு. நல்ல எண்ணம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில அது சரிப்படாது மேத்தா. அன்று இரவு உணவு ஆனதும் அப்பாவிடம் வந்தாள் ரேகா. கொஞ்சம் பேசணும் டாடி. அம்மா நீயும் வா. அம்மா வந்தாள். சொல்லுமா. நான் ஒருத்தரை விரும்புறேன். வெரி குட். எனக்கு கல்யாண வயசு வந்தாச்சு. ஏதாவது ஸ்டெப் எடுடா அப்பான்னு உன் மக மணி அடிச்சாச்சு. ரேகா சிரித்தாள். வெரி குட். சொல்லுமா, யார் அது? எங்க ஆபீஸ்ல இருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. என்னவா இருக்காரு? பியூனா இருக்காரு. ஜோக் அப்புறம் அடிக்கலாம். கரெக்டா சொல்லு. பொய் இல்லப்பா, பியூனா தான் இருக்கிறாரு. ஆர் யூ ஷியோர்? ஆமாப்பா. உன்னை விட எல்லா விதத்திலையும் குறைஞ்ச ஒருத்தனையா நீ காதலிச்சிருக்க? உத்தியோகம் படிப்புல தான் மேத்தா என்னை விட கம்மி. குணத்துல மற்ற எல்லா குவாலிட்டிஸ்லயும் என்னை விட அதிகம். ஸ்டாப் இட். என் மாப்பிள்ளையா வரப்போறது ஒரு பியூனா? நெவர். டாடி, வேற ஏதாவது பேசு. நான் அந்தஸ்து பாக்குறவன்னு உனக்கு தெரியும். ஆனா நான் பார்க்கலையே. நீ இப்ப தனி மனுஷி இல்ல, மிஸ் மஜும்தார். என் மக இருக்கலாம். ஆனா மேத்தாவை என் மனசு உணர்ச்சி வேகத்துல தேர்ந்தெடுக்கல. நான் தெளிவா இருக்கேன். ஐம் சாரி மை டியர். இதை நிச்சயமா 100% நான் ஒப்புக்கல. தேங்க்யூ. நான் மேஜர். என் விருப்பத்தை சட்டம் கூட எதிர்க்காது. ஸோ கல்யாணம் செஞ்சுக்க போறேன். ஷியோரா? இந்த அப்பா அம்மாவை, கண்ணியமான ஒரு வாழ்க்கைய, சில லட்சங்களை, வசதிகளை, இப்படி டோட்டலா எல்லாத்தையும் இழக்க போற. சம்மதமா? சம்மதம் டாடி. இதுக்காக நீ வருந்தி அழ வேண்டி வரும். நெவர் டாடி. என்னைக்குமே பணத்தை துரத்திட்டு ஓடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கறந்த பால் மடிக்கு திரும்ப முடியாது. திரும்பாது. கவலை வேண்டாம். வெல், எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்போம். 48 மணி நேரம் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் யோசிக்கலாம். அப்புறம் பேசலாம். தலையாட்டினாள் ரேகா. அப்பா மகள் இருவரும் அந்த 48 மணி நேரத்தில் பெரிய ஒரு அலசலை நிகழ்த்தி விட்டார்கள். தர்க்க ரீதியாக வாழ்க்கையின் பல பரிமாணங்களை தொட்டு பார்த்து விட்டார்கள். மறுபடியும் காத்திருந்தார்கள். சாரிம்மா, நான் ஒப்புக்கல. பரவாயில்ல டாடி. அதிகபட்சம் இந்த வாரம் முழுக்க இந்த வீட்டுல இருக்க என்ன நீங்க அனுமதிக்கணும். அடுத்த வாரம் அநேகமா நான் திருமதி மேத்தா ஆகியிருப்பேன். அவருக்குள் படக்கென அதிர்ந்தது. காட்டிக்கொள்ளவில்லை.
மறுநாள் மேத்தாவை சந்தித்தாள். இருவரும் வழக்கமான ராமர் கோவிலுக்கு வந்து விட்டார்கள். பேசினார்கள். ரேகா கவலையே படவில்லை. ஆனால் மேத்தாவுக்கு அது நிறையவே இருந்தது. நமக்கு வீடு கிடைக்குமா மேத்தா? அது பிரச்சனை இல்ல, நாளைக்கே கூட பிடிச்சிடலாம், எனக்கு ஆள் இருக்கு. குடி லோன் போட்டா நம்ம எம்டி 24 மணி நேரத்துல தருவாரு. அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு அடிப்படை தேவையா உள்ள பொருட்களை மட்டும் வாங்கிக்கலாம். என்ன சொல்ற? இந்த பாரு மேத்தா, வசதியா வளர்ந்தனா குடும்பத்தையே உதறிட்டு வந்து நிக்கிறேன். இனிமேலும் நீ தயங்கினா என் நிலைமை ரெண்டுங்கட்டம் ஆயிரும். சேச்ச, அப்படி நான் விட மாட்டேன் ரேகா. அப்ப முடிவிடு. இப்போது மேத்தாவும் தெளிந்து விட்டான். இருவரும் விவாதித்து தெரிந்த பெரியவர் ஒருவரிடம் சென்று நாள் குறித்தார்கள். முக்கியமான சிநேகிதர்கள் 15 பேர். இதே ராமர் கோவில். காதலை வளர்த்த சன்னதியில் ரேகா கழுத்தில் மேத்தா 3 முடிச்சுகளை போட்டான். நண்பர்களுக்கு ஒரு விருந்தை பக்கத்தில் இருந்த ஹோட்டலில் தந்தார்கள். ஏற்கனவே முன்பணம் தந்து வீட்டை பதிவு செய்திருந்தார்கள். அந்த வீட்டில் புதுமண தம்பதிகளாக நுழைந்து பால் காய்ச்சினார்கள். குடித்தனம் தொடங்கிவிட்டது. அவசியமான பாத்திரங்கள், ஒரு பாய், தலகாணிகள், யாராவது வந்தால் உட்கார 4 சேர்கள், ஒரு டீப்பாய், கிச்சன் சம்பந்தப்பட்ட சில பொருட்கள், அவ்வளவுதான் வாங்க முடிந்தது. அன்று முதலிரவு. ரேகா, உங்க அப்பா அம்மாவை போய் பார்க்கணுமா? ஆசீர்வாதம் வாங்கவா? ஆமா. அது பாசாங்கு மேத்தா. அவங்க கோவப்பட, நான் பதிலுக்கு ஏதாவது பேச எதுக்கு? ஒரு ரசாபாசமான சூழ்நிலையை ஏன் உண்டாக்கணும்? அவங்க விரும்பல. குட் பை சொல்லிட்டு நானும் வந்தாச்சு. கல்யாணம் நடந்த இடம், தேதி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். மேத்தா ஆச்சரியமாக பார்த்தான். என்ன பாக்குறீங்க? இவ்ளோ பிராக்டிக்கலா ஒருத்தி இருப்பாளான்னு பாக்குறேன். இருக்கனே மேத்தா. எல்லாருமே வாழ்க்கையை யதார்த்த போக்குல சந்திக்க தொடங்கிட்டா குழப்பமே இல்ல. இதுதான் இவ்வளவுதான் மனசு செட் ஆயிரணும். நமக்கு உடனே குழந்தை வேணுமா, தள்ளி போடலாமா? அதையும் நம்மள சேர்த்து வச்ச கடவுளே தீர்மானிக்கட்டும். மறுநாள் முதலே இருவரும் ஆபீஸுக்கு வர தொடங்கி விட்டார்கள். தேன் நிலவில் எல்லாம் இருவருக்குமே நம்பிக்கை சுத்தமாக இல்லை. ஆபீஸில் கடுமையாக இருந்தது விமர்சனம். எம்டி கூட ரேகாவை அழைத்து கேட்டே விட்டார். எப்படிமா இப்படி ஒரு முடிவுக்கு உங்க அப்பா மஜும்தார் ஒத்துக்கிட்டாரு? சார், வாழ போறதுன்னா என் விருப்பத்தை அப்பா ஏத்துக்கல, நான் கவலையும் படல. அவர்களது யதார்த்த மனப்போக்கு வம்பு பேசியவர்களின் வாயை அடைத்து விட்டது வெகு சீக்கிரத்தில். எந்தவித பாசாங்கும் இல்லாமல் வெகு சீக்கிரமாக இயல்பு வாழ்க்கைக்கு இருவரும் வந்து விட்டார்கள். காலையில் ரேகா எழும்போதே மேத்தாவும் எழுந்து விடுவான். அவளுக்கு சரிசமமாக சமையல் கட்டில் உதவிகளை செய்வான். துணி துவைப்பான், வீடு பெருக்குவான், பாத்திரங்களை தேய்ப்பான். சளைக்க மாட்டான். நல்ல ஒரு தோழன். பெட்டர் ஹாஃப் என்ற வார்த்தைக்கு நடைமுறை விளக்கத்தை அளித்துக் கொண்டிருந்த சரியான நண்பன். ரேகாவுக்கு இந்த காதல் கல்யாணம் எந்த ஒரு உறுத்தலையும் தரவில்லை. 2 பேருக்குமே ஆடம்பர ஆசை இல்லை. எளிமையில் விருப்பம் கொண்டவர்கள். அதனால் இருவரும் சம்பாதித்த காரணத்தால் சிக்கனமாக குடும்பத்தை நடத்தியதால் தாம்பத்தியம் பிரச்சனை இல்லாமல் நடந்தது. சினிமா, பீச் என்று வயதுக்குள்ள விருப்பங்கள் இல்லை. வேலை சரியாக இருந்தது. அந்த நேரம் போக ராமர் கோவில்தான். அமைதியான அந்த பிரகாரத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பார்கள். ரேகா, இன்னைக்கு பௌர்ணமி. நிலா வானில் உலாவரும் அந்த நேரத்தில் ராமர் கோவிலின் திறந்த வெளிப்பிரகாரத்தில் தென்றலை மேலே பூசிக்கொண்டு இருவரும் ஏகாந்தமாக அமர்ந்திருந்தார்கள். ஆமா, 1000 நிலவுகள்னா என்ன தெரியுமா? இது மாதிரி 1000 பௌர்ணமி நாளா? ஆமா, கிட்டத்தட்ட 80வது பிறந்த நாள். சதாபிஷேகம்னு சொல்லுவாங்களே, அது. எனக்கு ஒரு ஆசை. நீயும் நானும் தம்பதிகளா இருந்து 1000 நிலவுகளை பார்க்கணும். இது பேராசை. நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம் மேத்தா. ஆசைப்பட்டெல்லாம் ஆண்டவன் தீர்மானிக்கட்டும். எப்படி வச்சுக்கலாம் சொல்லு. உன்னோடது என்னோடது 2மா மாசத்துக்கு 2 பௌர்ணமின்னு கணக்கு வச்சுப்போம். அந்த ரேஞ்சில் போனா 80ல பாதி 40 தானே. வருஷத்துக்கு சராசரியா 25 பௌர்ணமின்னு வச்சுக்கிட்டாலும் 40 வருஷத்துல சுலபமா 1000 நிலவுகளை பார்த்துடலாம். இது அடாவடி கணக்கு. நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி காதல் கணக்கு. அப்படி பார்த்தா இன்னும் 15 வருஷத்துக்குள்ள 1000 நிலவுகள் நமக்கு சொந்தம். வாய்விட்டு சிரித்தாள் ரேகா. அவனும் கலந்து கொண்டான். ஆலய மணி அடிக்க தொடங்கியது. 1 வருட காலம் அப்படி ஒரு சந்தோஷமான தாம்பத்தியம். எந்த பிரச்சனையும் இல்ல. யாருக்கும் பயந்து ஓடல. கடன் இல்ல, கஷ்டம் இல்ல. எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? ரேகா பெருமூச்சுடன் நிறுத்தினாள். தாரா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். கல்யாணம் ஆனவளா? எதிர்பாராத விஷயம். என் மனசுல மேத்தாவை தவிர யாருக்குமே இடம் இருந்ததில்ல. நீங்க என்னையும் சண்முகம் சாரியும் சேர்த்து வச்சு பேசின ஒரு காலகட்டத்துல கூட நான் கலங்கல. அது என்ன பாதிக்கல. தாரா தலை குனிந்து கொண்டாள். சரி, மேத்தா இப்ப எங்க? 1 வருஷமா அவரை பிரிஞ்சு எப்படி இருக்கிற? உங்களுக்குன்னு உள்ள ஏதாவது மனஸ்தாபமா? ரேகாவின் கண்களில் நீர் தழும்பியது. அப்படியே உட்கார்ந்திருந்தாள். மேத்தாவின் சிரிப்பு அப்படியே இதயத்தில் உறைந்து கிடந்தது.
காலையில் ரேகா வாந்தி எடுத்ததால் அவளை டாக்டரிடம் அழைத்து போயிருந்தான் மேத்தா. நீங்க அப்பாவாக போறீங்க மேத்தா. தேங்க்யூ டாக்டர். 1 வருடம் கழித்து கிடைத்த சந்தோஷம். வீட்டுக்கு வந்ததும் அவளை படுக்க வைத்தான். இனிமே நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏன்? நல்லா ரெஸ்ட் எடு. கொழு கொழுன்னு குண்டா ஒரு பொண்ணை பெத்துக்கொடு. அவள் வெட்கத்துடன் சிரித்தாள். உட்கார வைத்து ஒரு குழந்தைக்கு செய்வதைப் போல அனைத்தையும் அவனே செய்தான். ஒரு வார காலம் ஓடிவிட்டது. மேத்தா, இந்த ரேஞ்சில நீங்க விட்டா கண்டிப்பா நான் சோம்பேறி ஆயிடுவேன். ஆயிடு. ஏற்கனவே நீ ரொம்ப சுறுசுறுப்பாக்கும். ஏய், மேத்தாவின் காதை பிடித்து திருகினாள். அந்த வார கடைசியில் ஆபீஸில் மேத்தாவுக்கு பதவி உயர்வு அறிவிக்கப்பட்டது. ஒரு டிபார்ட்மெண்டல் பரீட்சை எழுதியிருந்தான். அதில் முதலாவதாக தேறிவிட்டதால் பியூனிலிருந்து டெஸ்பாச் கிளார்க் பதவிக்கு உயர்த்தப்பட்டிருந்தான். ஏகப்பட்ட இனிப்பு வகையறாக்களோடு வீட்டுக்கு வந்தான். பாத்தியா, என் மக என்ன பதவியில உயர்த்தி உட்கார வச்சுட்டா. அம்மாவை விட அப்பா எந்த விதத்திலும் குறைஞ்சவர் இல்லைன்னு ஆயிரணும்னு உங்க குழந்தைக்கு ஆசை. சேச்ச, ஏன் அப்படி பேசுற? எல்லா விதத்திலையும் உயர்ந்த நீ அதை என்னைக்காவது வெளிப்படுத்திருக்கியா? ஒரு பார்வை, ஒரு சொல்லுல ஆணவம் தலை தூக்கியிருக்கா? எதுக்குப்பா? நான் கல்யாணத்துக்கு முன்னால பயந்தது இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ரேகா. இப்ப பயம் போயிடுச்சா? இது மாதிரி ஒரு மனைவி இந்த மேத்தாவை தவிர யாருக்கு கிடைக்கும்? காலரை தூக்கி விட்டு கொண்டான். நாளை முதல் ஆபீஸ்க்கு வரட்டுமா? முடியணுமேம்மா. முடிஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. இப்பவே நிறைய லீவை எடுத்துட்டு அப்புறம் திண்டாட முடியுமா? தேவை இருக்குமேப்பா. காதல் கல்யாணம், பெரியவங்க இல்ல, குழந்தை பராமரிப்பு எப்படி? இந்த பாரு, ரொம்ப தாண்டி யோசிக்காத. அதது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். அப்படித்தானே நமக்கு நடந்திருக்கு. அவள் தலையாட்டினாள். மறுநாள் ஆபீஸுக்கும் போக தொடங்கி விட்டாள். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் உண்டாயிட்ட. அப்படின்னா உன் குழந்தை இப்ப எங்க இருக்கு? தாரா கேட்க ரேகாவால் பதில் சொல்ல முடியவில்லை. ரேகா, புருஷன் குழந்தை ரெண்டுக்கும் முன்னால என் கூடவே இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கே. என்ன அது? என் விதி. பதவி உயர்வு கிடைத்த பிறகு முதலில் டெஸ்பாச் கிளார்க்காக போட்டார்கள். ஒரே வாரத்தில் வெளி வேலைகளை அவன் சாதுரியமாக செய்வதால் அதில் போட்டு விட்டார்கள். காலை 11 மணிக்கு புறப்பட்டால் மாலைதான் வருவான். பல சமயம் வேலை முடித்து நேராக வீட்டுக்கு வந்து விடுவான். வீட்டில் அனைத்து வேலைகளையும் காலையிலும் மாலையிலும் அவன்தான் செய்வான். ஆபீஸுக்கு லீவு போடக்கூடாது என்று ரேகா வந்து கொண்டிருந்தாள். மற்றபடி ரேகா ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. அன்று அலுவலகம் புறப்பட்டு கொண்டிருந்தேன். பேருந்தை பிடிக்க குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அவள் வந்து நிற்க அருகில் உரசியபடி கார் வந்து நின்றது. அம்மா இறங்கி வந்தாள். ரேகா, அம்மா நீயா? முழுகாம இருக்கியாம்மா? உனக்கு எப்படி தெரியும்? டாக்டர் உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியுமே, அவர் விவரம் சொன்னாரு. ஆமா, வாயும் வயிறுமா இருக்கிற நீ வீட்டுல ஓய்வெடுக்க முடியாம வேலைக்கு போற அவலத்தை பாத்தியா? இதுல அவலம் என்னம்மா இருக்கு? அவலம்தான். அப்படியா வளர்ந்த நீ? மனசு கேட்கலடி. உன்னை பார்த்து கண்ணுல ரத்தம் வடியுது. போதும்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். பொய் சொல்லாத. வண்டியில ஏறு, உன்னை ஆபீஸ்ல கொண்டு போய் விடுறோம். அந்த ஆள் வரலையா? யாரு? உன் புருஷன். ஏம்மா இப்படி பேசுற? அவர் உனக்கு அப்பா. வண்டிக்குள்ள இருக்கிறாரு. இறங்கி வந்து பேச அந்தஸ்து தடுக்குதா? ரொம்ப நல்லது, போயிட்டு வா. ரேகா, போம்மா. என்னை விட இந்த பூமியில சந்தோஷப்பட பொண்ணு யாருமே இல்ல. பஸ் வந்துடுச்சு, நான் வரேன். வேகமாக போய் ஏறிக்கொண்டால் அது புறப்பட்டு போனது. அப்பா காருக்குள்ளிருந்து நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார். என்னடி, உன் பொண்ணு தூக்கி எறிஞ்சிட்டு போறாளா? வண்டியில ஏறு. அம்மா அழுதாள். உன் பொண்ணுக்கு வீம்பு அதிகண்டி. உங்க குணம். அவர் முகத்திலும் சன்னமான வேதனை படர்ந்தது. கார் புறப்பட்டு போனது. ஆபீஸுக்கு வந்தும் அந்த பாதிப்பு கணிசமாக அவளுக்குள் இருந்தது. வேண்டாம், பணக்கார வாழ்க்கை வேண்டாம். என் மேத்தா எனக்கு எந்த குறையும் வைக்கல. நான் சந்தோஷமா இருக்கேன். மாலை பெர்மிஷன் போட்டாள். நாளை மேத்தாவுக்கு பிறந்த நாள். ஒரு வாரம் முன்பாகவே இதை குறித்து வைத்திருந்தாள். கடைக்கு போய் அவனுக்கு ஒரு செட் ரெடிமேட் ட்ரெஸ்களை எடுத்தாள். ஸ்வீட்ஸ் வாங்கினாள். அவன் தன் பிறந்த நாளை மறந்து போயிருந்தான். அவனுக்கு அதை சஸ்பென்ஸாக வைத்திருந்தாள். காலையில் 4:30க்கு அலாரம் அடித்தது. மேத்தா எழுந்தான். கூடவே இன்று ரேகாவும் எழுந்திருக்க, நீ படுடா, நான் பாத்துக்கிறேன். முக்கியமான நாளுப்பா. என்னது? மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அவள் கைகளை பற்றி குலுக்கினாள். அடடா, மறந்து போயிடுச்சே. பிறந்த நாள் மறந்தா ஆயுள் அதிகம்னு சொல்லுவாங்க. ஏ ராஜா, தீர்க்காயுசா இருக்கணும். இன்னைக்கு கட்டடிங்க. அடடா, கஷ்டம்மா. மாட்டேன், உங்களை போக விட மாட்டேன். ரேகாவுக்கு முடியலன்னு பொய் சொல்லி கட்டடிங்க. சரி, ஆனா காலையில 7 மணிக்கு ஒரு வேலை இருக்கு. அதை மட்டும் முடிச்சுட்டு 9 மணிக்கு வந்துடுறேன். அப்புறம் ஓ ராஜ்யம்தான். சரி, குளிச்சுட்டு வாங்க. புது ட்ரெஸ் போட்டு வாங்கி வச்சிருக்கேன். அவன் குளித்து விட்டு வந்து அவளிடம் உடைகளை வாங்கி கொண்டான். பிரமாதமா இருக்கு. அதை போட்டுக்கொண்டு ஒரு குழந்தை போல குதூகலித்தான். உற்சாகமாக இருந்தது.
அவள் ஸ்வீட் ஊட்டி விட்டாள், தலைவாரி விட்டாள். நான் என்ன குழந்தையா? ஒரு காலகட்டத்துக்கு மேல புருஷனும் குழந்தைதான். சரிம்மா, நேரமாச்சு, போயிட்டு வந்துடுறேன். வாசல் வரை வந்தாள். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? உன்கிட்ட உள்ள வெளிச்சம் என் மேல பட்டு என்னையும் அழகாக்கிட்டு இருக்கு. ஓகே, சிரித்தாள். அவனை அனுப்பிவிட்டு வந்து குளித்தாள். கொஞ்சம் வேலைகளை ஆரம்பித்தாள். என்ன சந்தோஷம் கெட்டு போச்சு இந்த வாழ்க்கையில. இதை விட யாரால உற்சாகமா இருக்க முடியும்? கேள்வி மேல் கேள்வியாக வந்தது. 9 மணி ஆகிவிட்டது. அவன் வந்து விடுவான் என்று வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. 10 மணி ஆகிவிட்டது, வரவில்லை. ஆபீஸ் ஒரு சைக்கிள் அவனுக்கு தந்திருந்ததால் அதில்தான் போயிருந்தான். ஏன் இன்னும் வரல? பொறுமை கரைந்தது. நேரம் 10:45. லேசாக கோபம் வந்தது. சரி, வர லேட் ஆகும்னா ஒரு போனாவது பண்ணக்கூடாதா? பக்கத்து வீட்டுல தான் போன் இருக்கே. வாசலில் ஒரு பைக் வந்து நின்றது. ஆபீஸ் அதியமான் இறங்கி வந்தார். என்ன சார்? சாரிம்மா, மேத்தாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, அலறினாள் ரேகா. உடனே புறப்பட்டுவாம்மா. அதியமான் பைக்கில் ரேகா ஏறிக்கொண்டாள். புறப்பட்டது. அவருக்கு ஆபத்து எதுவும் இல்லையே? தெரியலம்மா, என்ன அனுப்புனாங்க, நானே பார்க்கல. அரசாங்க மருத்துவமனை வாசலில் பைக் நின்றது. ரேகா அவருடன் இறங்கி ஓடினாள். குறிப்பிட்ட இடத்துக்கு வர ஏகப்பட்ட ஆபீஸ் ஆட்கள். முகத்தில் சோகம், சிலருக்கு கண்ணீர். ரேகாவுக்கு திக்கென்றது. எல்லாவற்றையும் கடந்து உள்ளே போக ஒரு ஸ்ட்ரெச்சரில் மேத்தா கிடத்தப்பட்டிருந்தான். உடம்பு முழுக்க ரத்தமயமாக இருந்தது. அவள் நெருங்கினாள். நீங்க தான் அவர் மனைவியா? டாக்டர் ஒருவர் கேட்டார். ஆமா, அவருக்கு ஆபத்து. சாரிம்மா, அவர் உயிர் பிரிஞ்சு 20 நிமிஷம் ஆகுது. முகமே ஒரு மாதிரி ரத்த கூழாக இருந்தது. ஏதோ பஸ் மோதி தூக்கி எறியப்பட்டு ஆட்டோ மேலே ஏறி மொத்தத்தில் பிறந்த நாளன்று இறந்த நாளும் பதிவாகிவிட்டது. மேத்தா அடி வயிற்றிலிருந்து ஓலம் ஒன்று புறப்பட்டது அவளுக்கு. அப்படியே மயங்கி சரிந்தாள். பிறகு கண் விழித்த போது ஆஸ்பத்திரி கட்டிலில் இருந்தாள். சற்று தள்ளி அப்பா அம்மா நிற்பது தெரிந்தது. டாக்டரின் குரல் மெலிதாக கேட்டது. புருஷன் போன அதிர்ச்சியில கர்ப்பம் கலைஞ்சிருச்சு. தெளிவாக கேட்டது. போலீஸ் ஃபார்மாலிட்டி முடித்து மேத்தாவின் உடல் ஒப்படைக்கப்பட்டது. அவளே கொல்லி போடுவேன் என்று பிடிவாதமாக எழுந்தாள். அவள் இருக்கும் உடல் நிலையில் போகக்கூடாது என்று தடுத்தும் கேட்கவில்லை. போனாள். கொல்லி போட்டாள். அங்கேயே கதறி கதறி அழுதாள். மயங்கி விழுந்தாள். பிறகு உறக்கமும் விழிப்புமாக என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. திரும்பவும் அவள் தெளிந்து கண் விழிக்க 2 வாரங்கள் ஆகிவிட்டன. அப்பா அம்மா தான் பக்கத்தில் இருந்தார்கள். டாக்டர் மறுநாள் அவளுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துவிட அப்பா அம்மா அவளை பிறந்த வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். நான் என் வீட்டுக்கு போறேம்மா. உளராத ரேகா, அங்க யார் இருப்பாங்க? உனக்கு அதை காலி பண்ணியாச்சு. உன் பொருட்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வேண்டாம். அப்பா வந்தார். ரேகா, என்னை கொஞ்சம் பேச விடு. இப்ப தெளிஞ்சாச்சு, நான் பேசித்தான் ஆகணும். அவசரப்பட்ட. உன்னை விட பல வகையிலும் தாழ்ந்த அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஓகே, மேத்தா இப்போ உயிரோடு இல்ல. அவனை பத்தி பேச வேண்டாம். ஆனா கடந்த காலத்தை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. உன் வாழ்க்கைய வந்து போன ஒரு கசப்பான அத்தியாயம் இது. அவள் பேசவில்லை. நீ நல்லா தெளியணும், ஒரு நிலைக்கு வரணும். இனிமே நான் கவலைப்பட மாட்டேன். நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. உனக்கு ஒரு புது வாழ்க்கைய நான் அமைச்சு தரேன். எழுந்தாள். அப்பா, என் வாழ்க்கையில கடந்து போன நாட்கள் கெட்டு கனவில்லை. அது சந்தோஷமான நாட்கள். அந்தஸ்து பேதம் பார்க்காம ஆனந்தமா நானும் மேத்தாவும் வாழ்ந்தோம். அதுதான் நிஜம். சரி, அதுதான் முடிஞ்சாச்சே. இல்ல, அது முடியல. ஒரு நாளும் அது முடியவும் முடியாது. என்ன வளர்ற? எனக்கும் மேத்தாவுக்கும் மத்தியில ஒரு மானசீக வாழ்க்கை உண்டு. அது இனிமேல தான் தொடங்க போகுது. நிறுத்து ரேகா. இத்தனை நாள் நீ எங்க பேச்ச கேட்காம அழிஞ்சது போதும். இனிமே என் வழிக்கு வா. நான் அழியலப்பா. புது மனுஷியா உருவாகி இருக்கேன். அந்த புது உலகத்துல மேத்தாவை தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல. ஸ்டாப் இட். இனிமே இந்த வீட்டுல மேத்தாவை பத்தி நீ பேசக்கூடாது. என்னங்க, நம்ம பீச்ச மீறி போனதுனாலதான் இவளுக்கு இந்த நிலை. இங்க இருக்கணும்னா என் பேச்ச கேட்கணும். இங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படலப்பா. ரேகா, நீங்க என்ன மீட்டு நோயிலிருந்து மட்டும்தான் இங்க கொண்டு வந்ததுக்கு என் நன்றி. மேத்தாவை என் நெஞ்சிலிருந்து அழிக்க எந்த ஆண்டவனால கூட முடியாது. திடமாக நின்றாள். மறுநாள் ஆபீஸுக்கு வந்து விட்டாள். சின்ன வயதில் இந்த பெண் இப்படி ஆகிவிட்டதே என்று வேதனைப்படாதவர்கள் ஆபீஸில் இல்லை. மேத்தா சுறுசுறுப்பாக நடமாடும் அந்த ஆபீஸ் வெறிச்சோடி கிடந்தது. ரேகா லேடிஸ் ஹாஸ்டலை பற்றி விசாரித்து அன்று மாலையே நேரில் பார்த்து அதில் சேர்ந்தும் விட்டாள். மாலை வீட்டுக்கு வந்தாள். தன் ஐட்டங்களை பேக் செய்ய ஆரம்பித்தாள். அம்மா வந்து பார்த்துவிட்டு அப்பாவை அழைத்து வந்தாள். இருவரும் பார்த்தார்கள். ரேகா, நீ எங்க போற? ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல். எதுக்கு? தங்கத்தான். நாங்க இருக்கும்போது ஹாஸ்டல்ல நீ தங்க வேண்டிய அவசியம் என்ன? இனிமே நீங்கன்னா யாரு? ரேகா, என்ன பெத்தவங்க. அந்த பாசமும் நன்றி உணர்ச்சியும் ஆயுசுக்கும் உங்ககிட்ட எனக்கு உண்டு. ஆனா
என்ன ஆனா? இப்பவும் நான் அவரோட மனைவிதான். அவர் இறந்துட்டா அவரை தூக்கி எறிய என்னால முடியாது. நீ என்ன சொல்ற? சொல்ல இனிமே எதுவும் இல்ல. என் வழிய நான் பாத்துக்கிறேன். அப்பா கடுப்பாகி விட்டார். போடி, எவ்வளவு பாசம் காட்டியும் நீ போவேன்னா தாராளமா போ. இனிமே நான் சொல்ல என்ன இருக்கு? மறுநாளே லேடிஸ் ஹாஸ்டலுக்கு புறப்பட்டாள். அங்கிருந்து ஆபீஸ் பக்கமாக இருந்தது, சுலபமாகவும் இருந்தது. இந்த குழந்தையாவது நிலைச்சிருக்க கூடாதா? மேத்தாவை குழந்தை ரூபத்தில் பார்த்து சந்தோஷப்படக்கூட தெய்வம் என்னை அனுமதிக்கவில்லையே. துக்கம் பொங்கியது. ஆபீஸுக்கு வந்தால் மேத்தாவின் நினைவு அளவுக்கு மீறி அலைக்கழித்தது. தாங்கவில்லை. இதே ரீதியில் போனால் பைத்தியம் பிடித்துவிடும் என தோன்றியது. இந்த அளவுக்கு மேத்தாவின் பாதிப்பிலிருந்து விடுபட ஒரே ஒரு வழிதான் உண்டு. மாற்றலுக்கு விண்ணப்பித்து விட்டால் எம்டி அழைத்தார். எதுக்கு ரேகா மாத்தல்? எந்த ஊருக்கு? எந்த ஊரா இருந்தாலும் சரி சார், மாத்தல் கண்டிப்பா வேணும் எனக்கு. ஏம்மா? அவரோட நினைவுகளை கிளறி விடுற மாதிரி நிறைய இந்த ஆபீஸ்ல இருக்கு. என்னால் தாங்கிக்க முடியல. ஒரு பொண்ணு தனியா வெளியூர்ல, என்ன பயம்? மேத்தா எப்பவும் என் கூட தான் இருக்கிறாரு. அதனால எனக்கு பாதுகாப்பு பயம் இல்ல. ரேகா, நீ தெளிவா தானே இருக்க? நிச்சயமா என்ன புரிஞ்சுக்க யாராலும் முடியல. நிச்சயமா நான் ஏற்பாடு பண்றேன். ஒரு வாரத்தில் சென்னையில் வேக்கன்சி இருப்பதாக தகவல் வந்தது. உடனே அதற்கான கடிதமும் வந்தது. மறுபடி ரேகாவை அழைத்து எம்டி விவரம் சொன்னார். ரேகா சம்மதித்து விட்டாள். மாற்றலுக்கான உத்தரவை கையில் வாங்கியே விட்டாள். அப்பா முகத்தில் ஜுவாலை இருந்தது. அருகில் வந்தாள். இன்னும் 3 நாள்ல நான் புறப்படுறேன்பா. என்கிட்ட யாரும் சொல்லிக்க வேண்டாம். என்னங்க? ஆமா, என்ன மதிக்காதவங்க கிட்ட நான் என்ன பேசி என்ன லாபம்? ரேகா அவரிடம் அதிகமாக பேசவில்லை. பேச பிடிக்கவில்லை. புறப்பட்டு விட்டாள் ரேகா. இதுதான் நடந்ததுக்கா. தாரா இமைக்காமல் உட்கார்ந்திருந்தாள். இவ்ளோ நடந்திருக்கா உன் வாழ்க்கையில? ஆமா, நான் ஒரு விதவை. தாய்மையோட வாசல்ல வந்து நின்னவ. எனக்கு மேத்தாவை பிடிச்ச மாதிரி சண்முக சாரையும் ஒரு நல்ல நண்பரா நேசிக்க முடிஞ்சுது. அவளையே பார்த்தாள் தாரா. எனக்கு குழந்தைகள்னா கொள்ள ஆசை. அப்படியா? ஆனா ஒரு குழந்தைக்கு தாயாகக்கூடிய வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டது. தாரா வேதனையுடன் பார்த்தாள். அதனாலதான் அருண் உமா கிட்ட எனக்கு பலவித ஈர்ப்புகள் இருந்தது. அந்த குழந்தைகளும் நேசிக்க ஆரம்பிச்சாங்க என்ன. தாரா தலையாட்டினாள். என் புருஷன் மேத்தா கிட்ட நான் கத்துக்கிட்டது நிறைய. சுயநலம் இல்லாத மனசு அவருக்குத்தான் சொந்தம். எல்லாருக்கும் உதவணும், நிறைய செய்யணும், மத்தவங்க சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும். அதை என் வேதமா எடுத்துக்கிட்டு நான் இப்ப வாழ்றேன். சண்முக சாரும் ஏறத்தாழ இதே குணம் படைச்சவர் தான். எனக்கு அவரோட குணத்து மேலதான் ஈர்ப்பு. அதை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பாவினா அவரை ஒரு குழப்பத்துக்கு ஆளாக்கி மாரடைப்பு வரைக்கும் கொண்டு வந்தேன். அவர் சாக நான் தான் காரணம். விடுங்க, அப்படி எதுவுமே இல்ல. யார் சாவுக்கும் யாரும் காரணம் இல்ல. சாரோட விதி முடிஞ்சது. மேத்தா மாதிரி. அருகில் வந்தாள் தாரா. அவள் கைகளை பிடித்து கொண்டாள். ரேகா, உன்னை நான் என்னெல்லாம் பேசியிருக்கேன். ரொம்ப வெக்கப்படுறேனா? என்ன என்ன மன்னிச்சிரு ரேகா. அழ ஆரம்பித்தாள். என் குழந்தைகள் என்னை விட உன் மேல அதிக நேசம் வச்சு அம்மாவை உதறிட்டு உன் கூட வந்தாங்களே, அப்பவே உன்னை நான் சரியா புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். தவற விட்டுட்டேன். அவரை பலி கொடுத்து நான் திருந்தணும்னு எழுதியிருக்கு. ரேகா பரவசத்துடன் பார்த்தாள். இனிமே உங்களை குழந்தைகளை விட்டு நான் விலக மாட்டேன். இது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் 4 பேரை கொண்டது. குழந்தைகளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள் ரேகா. அவர்கள் சிரித்தார்கள். ரேகா நின்ற இடத்தில் அவள் கலைந்து சண்முகம் சிரித்தபடி நிற்க தாரா ரேகாவை கட்டிக்கொண்டு கதற ஆரம்பித்தாள். அந்தஸ்து, ஆணவம் சகலமும் கடந்து அன்பு அங்கே ஜெயித்து கொண்டிருந்தது.